வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சீக் த பீக் வித் அஸ். நம்ம தினமொரு கணிதம் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி 11 வீடியோ வந்து முடிச்சாச்சு. இப்போ 17வது வீடியோ. இது 2023 நடந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அந்த எக்ஸாமுக்கான 25 கொஸ்டின். சரிங்களா? இப்போ எதுக்கு வந்து தினமொரு கணிதத்தில் ஒரு ஃபுல் டெஸ்ட் மாதிரி எல்லாத்தையும் கொஸ்டினாக பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஃபுல் டெஸ்ட் பார்க்கும்போது நீங்கள் இருக்கிற எல்லா ஆப்டிடியூடு எல்லா ரீசனிங் இருக்கிற டாப்பிக்கும் டச் பண்ணுற மாதிரி. அப்போ ஒரு டைம் ஒரு ஃபுல் டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைம் ஒரு ஹோல் சிலபஸ் தமிழ் அந்த மேக்ஸில் இருக்கிற ஹோல் சிலபஸும் மறுபடியும் திரும்பி பார்த்த மாதிரி, எல்லா ஃபார்முலாவையும் மறுபடியும் ஒரு ரீக்ரியேட் பண்ணி நீங்கள் பார்த்த மாதிரி. அப்போது ஒவ்வொரு டைமும் ஃபுல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது தான் வந்து குரூப் 4 கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The ratio of the volume of two cones is 2:3. 2:3. Find the ratio of their radii if the height of second cone is doubled. Second cone is doubled. It heights of the first. அப்போ ஃபர்ஸ்டோட ஹைட் என்ன? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்ல படிச்சு பாருங்க. இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 2:3 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவற்றின் ஆரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆரங்களின் விகிதம் தான் இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்ல வந்து லாஸ்டா கொஸ்டின் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து இதை எப்படி போடணும்? இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தெரியணும். ஏன்னா ஃபார்முலா கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? 1/3/r²h. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ முதல் கூம்பு இரண்டாம் கூம்பு 2 கூம்பு சொல்லிட்டாங்க. அப்போ இதை முதல் கூம்புன்னு வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து என்னது? இரண்டாவது கூம்புன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த முதல் கூம்பு இரண்டாம் கூம்பு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வகுத்தல் எழுத போறேன். ஓகேங்களா? இப்போ r1h1 அதுக்கப்புறம் 1/3/r²h. இந்த r2h2 போடாச்சு. இதோட விகிதம் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 2:3 கொடுத்துருக்காங்க. அப்போ 2/3 எழுதிக்கலாமா? இது வரை புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்து இருக்கிறதுல இதெல்லாம் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். 1/3 பை அடிச்சாச்சு. இப்போ இங்க அடுத்த ஸ்டெப் வரலாம். எங்க கொடுத்துருக்காங்கன்னா, இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு. இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு இது எடுத்துக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இரண்டாம் கூம்பின் உயரம் h2 = முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு. முதல் கூம்பின் உயரம் 2h1. ஓகேங்களா? இப்போ இதை அடுத்த ஸ்டெப்ல வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம். இப்போ h2க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, h1 டிவைட் பை h2க்கு பதிலாக என்ன போட போறோம்? 2h1. ஓகேங்களா? 2h1 போட போறோம். இங்க மீதி என்ன இருக்கு? r1², இங்க r2². ஓகே, போட்டாச்சுங்களா? இங்கிட்ட என்ன இருக்கு? 2/3 இருக்கு. ஓகே, இப்போ இந்த h1 இந்த h1 அடிச்சிடலாம். இந்த 2 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, r1² டிவைட் பை r2² = 4/3 மாறும். ஓகேங்களா? இப்போ இங்க ஸ்கொயர்டு இருக்கு, ரெண்டுலையுமே கீழேயும் மேலேயும் ஸ்கொயர் இருக்கா? இப்போ இந்த ஸ்கொயர்டை பொதுவாக எடுத்து வெளியே எடுத்து எழுதிக்கிட்டு பொதுவாக ஹோலா எடுத்து எழுதிக்கலாம். r1 டிவைட் பை r2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்து இங்க என்ன இருக்கு? 4/3 தான் இருக்கு. இப்போ இந்த ஸ்கொயரை வந்து நான் வந்து எடுக்கணும் அப்படின்னா இரு பக்கமுமே நான் வந்து ஸ்கொயர் சூஸ் பண்றேன். இங்க ஒரு ஸ்கொயர், இங்க ஒரு ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்கொயரையும் இந்த 2ஐயும் அடிச்சிடலாமா? அது ரெண்டுமே அடிச்சிருமா? அப்போ இதுக்குள்ள எடுக்கும் போது 4² விட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 4² விட்டு வெளியே எடுத்தா என்ன வரும்? √4 டிவைட் பை √3 எழுதிக்கங்க. 4² விட்டு எழுதிட்டா 2. அதுவே இது என்ன ஆகும்? √3 தான் இருக்கும். √3க்கு வேல்யூ தான் இருக்கு. √3 என்னன்னா 1732 தான் வருமே தவிர எதுக்கு மேல இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருந்தாங்கனாலும் நீங்க எழுதிக்கங்க. அது வந்து ரொம்ப ரேரு, பட் இருந்தாலும் அதை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 2/√3. 2/√3 எங்க இருக்கு? ஆப்ஷன் பி. அப்ப இதான் அதோட ஆன்சர். நல்லா தெளிவா பாத்துங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். From a basket full of eggs, 20% of eggs were broken. 20% of eggs are broken. 25% of eggs were reserved for the guests.
The remaining 22 eggs were consumed by the family members. How many eggs were there in the basket? ஒவ்வொரு பர்சன்டேஜா கொடுத்து அது இதுக்கெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. மொத்தமா அதுல எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்ல பாருங்களேன். முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையிலிருந்து 20% முட்டைகள் உடைந்து விட்டன. 20% முட்டைகள் வந்து உடைந்துருச்சு, புரோக்கன் சொல்லிட்டாங்க. அடுத்து 25% முட்டைகள் விருந்தினருக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது எனில் கூடையில் இருந்த மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்டிருக்காங்க. மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்டிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ்? 20% கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரெண்டாவது எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 25% கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது 25% கொடுத்துட்டாங்களா? அப்போ மொத்தமா இங்க எவ்வளவு இருக்கும்? 100% இருக்குமா? அப்போ 100%ல 45% போயிருச்சு அப்படின்னா மீதி எவ்வளவுதான் இருக்கும்? 55% தான் இருக்குமா? அப்போ அந்த 55% தான் அந்த 22 eggs. இங்க இருக்கு பாருங்க, 22 eggs. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரேஷியோ கொடுத்து 2 ரேஷியோ கொடுத்தாங்க. அந்த 2 ரேஷியோ போக மொத்தமா நம்ம எப்பயுமே என்ன எடுத்துக்குவோம்? ஒரு முழு சதவீதம் தான் 100 எடுத்துக்குவோம். அப்போ ஃபர்ஸ்ட் 20% உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த 25% வந்து அதை வந்து கெஸ்ட்டுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 45 வந்துடும். அப்போ 100ல இருந்து 45 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 55% இருக்கும். அப்போ இந்த 55% தான் என்ன அப்படின்னா 22 முட்டைகள் அப்படின்னா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துருமா? இந்த பாக்ஸ் மெத்தட் நல்லா தெரிஞ்சுக்கேன். இப்போ 11வது பயன்பாட்டில் அடிக்கலாம். 11 5 55, ஈர் 11 22. இந்த 5 இந்த இது அடிக்கலாமா? அப்போ ஓரஞ்சு 5 25 100. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ x = 20 × 2. 20 × 2 என்ன? x = 40. அப்போ ஆன்சர் என்ன? 40. ஆன்சர் என்ன இருக்கு? ஆப்ஷன் பி. ஓகேவா? ஈஸியான சம் அதெல்லாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம்மு, ரொம்ப ஈஸி தான். இப்போ இதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியணும். எப்பயுமே வந்து ஒரு 30 வரையும் ஸ்கொயர் நம்பரையும் ஒரு 20 வரையும் கியூப் நம்பரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்க, ரூட்ல இங்க என்ன இருக்கு? ரூட் 225 இருக்கா? அப்போ 225க்கு ரூட்டை விட்டு வெளியே எடுத்தா என்ன வரும்னு நமக்கு தெரியும். 15 × 15, 15 ஸ்கொயருங்கிறது என்னது? 15 ஸ்கொயருங்கிறது 225. அப்போ அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். 729. இப்போ இதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்றேன் பாருங்களேன். இப்போ 25 × 25 நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். 25 × 25ங்கிறது 25 ஸ்கொயருங்கிறது 625. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு 30 ஸ்கொயர் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஏன்னா 3 ஸ்கொயர்னாலே 9, அப்புறம் அங்கே 2 0 போடுவோம். அப்போ 900. ஓகே, இதுக்கு 25 ஸ்கொயருக்கு அப்புறம் 30 ஸ்கொயருக்குள்ள. அப்போ இதுக்குள்ளதான் வந்து அந்த ஸ்கொயர் நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ தெரிஞ்ச விஷயத்த ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிங்க. தெரியாத விஷயத்த ஈஸியாக கண்டுபிடிக்க நான் நிறைய ட்ரிக்ஸ் வந்து தரேன். இப்போ அடுத்து 26 ஸ்கொயரும் போது 6 பெருக்கி பாருங்களே, 36. 36 லாஸ்ட்ல முடியுதா? இங்க முடியல. அடுத்து 7 பெருக்கும் போது 49. அப்போ 9ல முடியுது. அப்போ கண்டிப்பா வந்து இது 27 ஸ்கொயரு. கண்டிப்பா இது என்னது? 27 ஸ்கொயர். அப்பதான் 729. சிம்பிள். ஓகேங்களா? இந்த மாதிரி கான்செப்டை வந்து டக்குன்னு புடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிளிகேஷன் பண்றதோ இல்லை ஸ்கொயர் பண்றதோ கியூப் பண்றதோ எல்லாமே ஈஸியாகும். இப்போ இங்க என்ன இருக்கும்? 27 ஸ்கொயர். அப்போ 27 மட்டும் தான் வெளியே வருமா? மைனஸ். இந்த பாக்ஸை மறந்துடாதீங்க. எப்பயுமே சிம்பிளிஃபிகேஷன்ல பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 25 வெளியிட்டு தான் 5. 144க்கு வெளியே எடுத்தோம் அப்படின்னா 12. ஓகே, பாக்ஸ் போடாச்சு. இங்க வந்து இது வந்து என்ன இருக்கு? வகுத்தல்ல இருக்கா? வகுத்தலை வந்து நம்ம வந்து பெருக்கலா மாத்தணும் அப்படின்னா சரி, அடுத்த ஸ்டெப் கொடுக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் இதை பண்ணுவோம். ஓகே, எடுத்தோன்னே எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. இங்கே வந்து இங்க ரூட் எடுக்கிறோம். 16க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 4. அதுவே 81க்கு ரூட் எடுத்தோம்னா 9. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிச்சுங்களா? அடுத்து பாருங்க, இப்போ இங்க 15 இருக்கு, இங்க 27 இருக்கு. 2 நம்பருமே ஒரே நம்பரால் அடிப்படும். என்னன்னா 3 அடிப்படும். இங்க தானே 5 3 5, 9 3 27. அப்போ 5/9, 5/12. இது ஒரு பாக்ஸ்குள்ள இருக்கு. இதை வந்து இன்ட்டு போடும் போது இது தலைகீழா போகும். இன்ட்டா அதாவது ஒரு வகுத்துல பெருக்கலா மாற்றும் போது அதுக்கப்புறம் இருக்கிற பின்னத்தை தலைகீழா போடணும். அப்போ 9/4 வரும். சிம்பிள், அவ்வளவுதான். இப்போ இதுக்கு ரெண்டுக்குமே வந்து மீசியம் எடுங்க. 9க்கும் 12க்கு மீசியம் எடுங்க. 3 போடலாமா? 3 9, நான் 3 12, 4 3 12, 12 3. இதையும் பெருக்கணும், எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும்? 3 9 9 4 36. அப்போ 36
இப்போ இதை எதால பெருக்கும் போது 36 வந்துச்சு, 4ஆல பெருக்கும் போது 36 வந்துச்சுன்னா இதையும் 4ஆல பெருக்கணும். இதை எதால பெருக்கும் போது 36 வந்துச்சு, 3ஆல பெருக்கும் போது 36 வருதுன்னா அப்ப இதையும் 3ஆல பெருக்கணும். இவ்வளவுதான் விஷயம். மேல அதை வந்து காம்பன்சேட் பண்றோம். சரிங்களா? அப்பதான் வந்து தகுதியான ஒரு பின்னமா மாறுது. இரண்டையும் சேர்க்கும் போது கழிக்க முடியும். இப்பதான் இப்போ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 4×5 20 மைனஸ் 3×5 5. ஓகேங்களா? அடுத்து இங்க என்ன இருக்கு, 9/4 அப்படியே இருக்கு. இப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா 5/36 × 9/4. அப்போ 9×4 46. இங்க என்ன இருக்கு, 5 இருக்கு, இங்க 4 4. அப்போ 5 × 4 × 4. அப்போ 5/60. 5/16 ஆன்சர்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ. சிம்பிளா கண்டுபிடிச்சாச்சா? என்னென்ன பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துக்கங்க. ரொம்ப ஈஸியான சம் இதெல்லாம். அடுத்து 900 boys and 600 girls appeared in an examination of which 70% of the boys and 85% of girls passed out in the examination. அதாவது 70% ஆண்களும் 85% பெண்களும் அதில் வந்து பாஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடிக்கிறாங்க. ரெண்டாவது ஃபைண்ட், நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் தி டோட்டல் பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டிட் நாட் பாஸ். யாரெல்லாம் பாஸ் ஆகலையோ அவங்களோட பர்சன்டேஜ் மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்க என்ன பண்ணும், ஒரு டைம் தமிழ்ல பார்த்தலாம். ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 அதாவது 600 மாணவிகளும் எழுதினர். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர். எனில் தேர்ச்சி பெறாத மாணவிகளின் சதவீதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க வந்து எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். நீங்க 2 மெத்தட்ல இதை கண்டுபிடிக்கலாம். ஒன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா 85% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு அதை வந்து 900ல 85% எவ்வளவு கண்டுபிடிச்சு அதுல இருந்து கழிச்சு தேர்ச்சி பெறாதவங்களோட எண்ணிக்கை கண்டுபிடிச்சு அதை சதவீதமா மாற்றலாம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி சதவீதத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ சதவீதத்தில் கொடுக்கும்போது அதோட மீறி இருக்கிற சதவீதம் தான் வந்து தேர்ச்சி பெறாதவங்க. அப்போ டைரக்டா நம்ம அப்படி போயிடலாம். இங்க பாருங்களே 900 பாய்ஸ். ஓகேயா? அதுல வந்து அதுக்கப்புறம் என்ன இருக்காங்க 600 கேர்ள்ஸ். ஓகே, இதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து பாஸ் ஆயிருக்காங்க, 70% வந்து யாரு, 70% மாணவர்கள். அப்போ இதுல 70% எவ்வளவு கண்டுபிடிக்கணும். சதவீதனாலே டிவைடட் பை 100 போடுமா. இதுல வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் பாஸ் ஆயிருக்காங்க, 85% மாணவர்கள் பாஸ் ஆயிருக்காங்க. சாரி மாறி போட்டேன். இங்க 70% மாணவர்கள் பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா பாஸ் ஆகாதவங்க எப்படி எவ்வளவு பெர்சன்டேஜ் இருப்பாங்க அப்படின்னா 70 வந்து 100 கழிச்சோம் அப்படின்னா 30% வருமா. அப்போ 30% ஆண்கள் பாஸ் ஆகல. அதே மாதிரி பெண்கள் வந்து எவ்வளவு பாஸ் ஆயிருக்காங்க, 85% பாஸ் ஆயிட்டாங்க. அப்போ எவ்வளவு பேர் பாஸ் ஆகல அப்படின்னா 15% பேர் வந்து பாஸ் ஆகல. இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். 2 0க்கு 2 0 அடிச்சாச்சு, இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சாச்சு. 9×3 27, 270 பாய்ஸ் வந்து பாஸ் ஆகல. அதுவே கேர்ள்ஸ் எவ்வளவு பேர் வராங்க, 6×5 90 கேர்ள்ஸ் வந்து பாஸ் ஆகல. ரெண்டையும் கூட்டுங்க, 360 பேர் மொத்தமா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸா பார்க்கும்போது 360 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில். ஓகேங்களா? மொத்தம் அப்போ வந்து டோட்டலா எவ்வளவு பேர் இருக்காங்கிறத இது ரெண்டையும் கூட்டினாலே கண்டுபிடிச்சலாமா. 1500 பேர் இருக்காங்க டோட்டலா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்த்து 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ 1500 ஸ்டூடெண்ட்ஸ்ல எவ்வளவு பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க பர்சன்டேஜ் வந்து என்ன அப்படின்னா 1500ல 360 எவ்வளவு பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா வேலை முடிச்சு. ஓகேங்களா? இப்போ இதையும் அடிச்சாச்சு. இங்க என்ன இருக்கு, பாஞ்சு, ஒரு பாஞ்சு, ஈர் பாஞ்சு 30, மீதி என்ன இருக்கும் 60 இருக்கும். அப்போ 4 பாஞ்சு 60, அப்போ 24%. எப்பயுமே அடிக்கும் போது சின்ன நம்பர்ல இருந்து போறது பிகினர்ஸ். ஆனா பெரிய இப்படி ஒரு நம்பர் இருக்குனாலே கண்டிப்பா மல்டிபிளிகேஷன்லயோ ஒரு சமன்படுத்தும் ஒரு சமன்பாட்டிலையோ கண்டிப்பா இந்த பக்கம் இருக்கிற நம்பர் மேல இருக்கிற நம்பர் முழுமையாவே அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ முழுமையா அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 0 ஃபர்ஸ்ட் தூக்கணும். 0 ஃபர்ஸ்ட் தூக்கிட்டாலே மீதி இருக்கிற நம்பர் கண்டிப்பா அதுல அடிப்படுற மாதிரி இருக்கும். அடுத்த சமையல பாருங்க, அது கண்டிப்பா நான் சொல்றேன் எப்படி அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. அடுத்து find the HCF of 396, 504, 636. அப்போ அதோட மீப்போவா காணணும்னு சொல்லி தமிழ்ல கேட்டிருக்காங்க. இப்போ பார்க்கலாம் வாங்க. 396, 504, 636. இதுக்கு சின்ன நம்பர்ல இருந்தே போகலாம். ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கலாம். 1 2 2, மீதி எத்தனை இருக்கும், 1 இருக்கும். அப்போ 9 2 18, மீதி எத்தனை இருக்கும், 1 இருக்கும். 8 2 16, இங்க 2 2 4, மீதி 1 இருக்கும். 5 2 10, இங்க 2.
ஓகே 2 6 1 2 2 8 2 16. மறுபடியும் இதை எதனால பண்ணலாம் அப்படின்னா இதை 3ஆல பண்ணலாம். 6 3 18, மீதி ஒன்று என்ன இருக்கும், 1 இருக்கும். 6 3 18. ஓகே, இங்க எத்தனை இருக்கு, 3 8 24, மீதி எத்தனை இருக்கும், 1 இருக்கும். 4 3 12, 5 3 30, 6 3 18. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் என்ன இருக்கு, மறுபடியும் ஒரு டைம் 2ஆல போகலாம். 3 3. ஓகேங்களா, அடுத்து 4 2, அடுத்து 5 3. ஓகே, இது வரையும் அடிச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலேயும் இது பொதுவாக அடிக்கக்கூடிய நம்பர்கள் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. இங்கே 33 இருக்கு, இங்கே 42 இருக்கு. இந்த 42 33 கண்டிப்பா வந்து இதுல அடிக்க முடியும், 3ஆல அடிக்க முடியும். ஆனா இங்கே பாருங்க 53ங்கிறது அதனால அடிபடாது. அப்போ அதை தாண்டி பெருசா எதுவுமே இருக்காது. கண்டிப்பா வந்து இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இதுக்கு மட்டும் தான் சேமா இருக்கு, இதுல இல்லை. அப்போ இதுக்கு மேல HCF கிடையாது. இருக்கிற நம்பர் மட்டும் கூறுங்க. 4 3, அப்போ 4 3 12. அப்போ HCF எவ்வளவு, 12. ஓகேங்களா, சிம்பிளா போட்டு பாருங்க இதெல்லாம். அடுத்து பைனாமியல். இது கொஞ்சம் சம்மு கொஞ்சம் பெருசா இருக்கும், ஆனா கான்செப்ட் ரொம்ப சின்னதுதான். ஃபைண்ட் HCF ஆஃப் பைனாமியல் x³ + x² - x + 2 and 2x³ - 5x² + 5 - 3. அதுதான் வந்து கண்டுபிடிக்கிறது சொல்லியிருக்காங்க. இதுல HCF இதை வந்து எப்படி எடுத்து எழுதிக்கலாம்னா, இருக்கிறதுலே பெரிய சமன்பாட்டை உள்ள எழுதிக்கணும் இந்த முறைப்படி. சரிங்களா, பெருசு என்னது, 2x³ - 5x² + 5x - 3. ஓகேங்களா, வெளியே என்ன வச்சுக்கணும், x³ + x² - x + 2. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்டையும் பாருங்க. இதை எதால பெருக்குனா 2x³ மாறுங்கிறது மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க. 2ஆல பெருக்கும் போது மாறுமா, அப்ப 2ஆல பெருக்குங்க. இதை 2ஆல பெருக்கும் போது இதையும் 2ஆல பெருக்கணும். அதுக்கப்புறம் இதையும் 2ஆல பெருக்கி அடுத்து போடணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போகணும். சரிங்களா, அதனால சிம்பிளா சொல்லி தரேன். இப்போ 2x³ அடுத்து 2ஐயும் x² பெருக்கும் போது 2x² + 2x². அடுத்து 2ஐயும் x-ஐயும் பெருக்கும் போது -x, அப்போ -2x. 2ஐயும் பெருக்கும்போது +4. ஓகே, இப்போ இதை போட்டதுக்கு அப்புறம் இங்க சைன் சேஞ்ச் பண்ணுவோம். மைனஸ் வரும், இங்க மைனஸ் வரும், இங்க மைனஸ் இருக்கப்போ பிளஸ் வரும், இங்க மைனஸ் இருக்கப்போ பிளஸ் இருக்கப்போ மைனஸ் வரும். இப்போ எல்லாத்தையும் அடிங்க. 2x³ - 2x³ அடிச்சிடலாமா. இங்க என்ன இருக்கும், -5x², இங்க -2x², அப்போ -7x² வரும். ஓகே, அடுத்து இங்க என்ன இருக்கு, +5x + 2x, அப்போ +7x. ஓகே, அடுத்து இங்க என்ன இருக்கு, -3 -4, அப்போ -7. ஓகே, இதுல இருந்து எதை பொதுவாக வெளியே எடுக்க முடியும்னு பாருங்க. எல்லாத்துலயுமே 7 பொதுவா இருக்கா, அப்போ 7ல முன்னாடி மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாத்துவோமா. அப்போ இங்க இருந்து என்ன எடுக்கும் போது என்ன எடுத்துடலாம் அப்படின்னா -7 வெளியே எடுத்துடலாம். -7 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா -7 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கும், பிளஸ் இங்க என்ன இருக்கும்னா x² மட்டும் இருக்கும், x² மட்டும் இருக்கும். இங்க என்ன இருக்கும் அப்படின்னா -x இருக்கும். ஏன்னா இந்த -7x உள்ள கொண்டு வரும்போது தான் +7x மாறும். இது மறுபடியும் பெருக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரணும், அதனால சொல்றேன். அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கும், மைனஸ் வெளியே எடுத்தோம், அப்போ இங்க வந்து +1 இருக்கும். இது ஏன் மைனஸ் ஆச்சு, இது ஏன் பிளஸ் ஆச்சுங்கிறத உள்ள பெருக்கி பார்த்தாலே மொழி தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச அடுத்த விஷயம். அப்போ இது வந்து என்ன இருக்கு, சின்ன சமன்பாடா இருக்கு, இது பெரிய சமன்பாடா இருக்கு. அப்போ இதை வந்து உள்ள வச்சுட்டு அதை வெளியே கொண்டு போகும். இதை வந்து இது ரெண்டுக்கும் அடுத்து HCF இந்த சமன்பாடு படி கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்க, இப்போ இதை வந்து என்ன பண்ண சொன்னா, வெளியே வச்சுக்க சொன்னா என்ன இருக்கு, x² - x + 1. இங்க என்ன இருக்கு, x³ + x² - x + 2. ஓகே, இப்போ இந்த சமன்பாடு இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க. இது ரெண்டுலையும் எதை பெருக்கும் போது வந்து x³ மாறும், x-ஆல பெருக்கும் போது x³ மாறுமா. அப்போ இதை எடுத்து இதோட பெருக்கி ஒவ்வொன்றா கொண்டு வருமா, x² × x x³. ஓகே, அடுத்து -x × -x அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு, 4xx, அப்போ +x. இதோட சைன்லாம் சேஞ்ச் பண்ணுங்க, மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அதை வந்து அப்படியே கீழே இருக்கலாம். அப்போ -x³ + x³ அடிச்சிடலாம். இங்கே +x² + x², அப்போ 2x² வரும்.
ஓகே, அடுத்து என்ன இருக்கு? இங்க என்ன இருக்கு? மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ், அப்போ மைனஸ் 2x. இங்க என்ன இருக்கு? பிளஸ் 2 இருக்கு. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு நம்பரை போடலாம். என்ன அப்படின்னா 2ஆல அடிக்கலாமா? 2ஆல போடும்போது இங்க என்ன இருக்கும்? 2x. அப்போ இதையும் அடுத்து போடணும். 2x². இதையும் பெருக்கும்போது 2x². ஓகே, அடுத்து 2வையும் மைனஸ் எக்ஸையும் பெருக்கும்போது மைனஸ் 2x. அடுத்து 1ஐயும் 2ஐயும் பெருக்கும்போது 4 2 2. இங்க என்ன பண்ணுவோம்? மறுபடியும் அகைன் சைனை சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ பாருங்க, மைனஸ் 2x பிளஸ் 2x அடிச்சிடலாமா? பிளஸ் 2x மைனஸ் 2x அடிச்சிடலாமா? மைனஸ் பிளஸ் 2 மைனஸ் 2 அடிச்சிடலாமா? அப்போ இங்கே என்ன வரும்? 0 வரும். அப்போ எந்த இதெல்லாம் வந்து நம்ம வகுக்கும் போது நமக்கு 0 வருதோ அதுதான் இதோட சமன்பாடு. அப்போ x² மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1, இது எங்க இருக்குன்னு பாருங்க, x² மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. அப்போ இதுதான் அதோட ஆன்சர். சிம்பிள் தான், ஒண்ணுமே இல்லை. பெருசா உள்ள வச்சுக்கணும், சின்னதை வெளியே வச்சுக்கணும். ஒவ்வொன்றா எடுத்து போட்டு எந்த நம்பரால வருதோ அதை அடிச்சு போட்டு கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கடைசியா 0 வர்றதோட மதிப்பு தான் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இதோட HCF இருக்கும். அடுத்து find the least number which when divided by 35 56 91 leaves in each case remainder 7. இப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 35 56 91 வகுக்கும் போது மீதி என்ன வரும்? மீதி 7ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண். இது ரொம்ப முக்கியம். மிகப்பெரிய எண்ணா மிகச்சிறிய எண்ணா? மிகச்சிறிய எண் அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன எடுக்க போறோம்? நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுக்க போறோம். சரிங்களா? அப்போ 35 56 91 இது மூணையுமே வந்து இங்க எல்சிஎம் தான் எடுக்க போறோம். ஆனா மூணையுமே ஒரு நம்பரை அடிக்க முடியும். அந்த நம்பரையும் நீங்க சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா எது இப்போ 35 56 மட்டும் ஃபர்ஸ்ட் அடிக்க முடியுது, அதை எடுத்துங்க. அதுக்கப்புறம் மீதி நம்பரை அடுத்து கூட கொண்டு வரலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண முடியுங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிங்க. 3 நம்பருமே அடிபடுமா? அப்போ 3 நம்பரையும் அடிபடுனா அந்த நம்பர் எடுத்துக்கலாம். 7 பாருங்க, 7 5 35, 7 8 56. இங்க என்ன இருக்கு? 1 7 7, அதுக்கப்புறம் மீதி 13 7 91. ஓகேங்களா? அடுத்து இங்க இருக்கிறது எல்லாமே வந்து சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கா? இதுக்கு மேல இதை அடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியாது. அப்போ வந்து எல்லாத்தையும் பிரிக்கலாமா? பெருக்கலாம். 8 40, இது 7 13 91, 7 13 91. அப்போ 91 × 4 போட்டு அதை 4 3 36. ஓகே, இதோட ஒரு 0 சேர்க்கும் போது 3640. இதுதான் வந்து எல்சிஎம். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு நம்பர்லையும் நம்ம வந்து எதை வந்து நம்ம வந்து மீதி தரும்னு சொல்லியிருக்காங்க, 7 மீதி தரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது மிகச்சிறிய எண்ணுன்னு கொடுத்துருந்தா 7 வந்து கூட்டணும், மிகப்பெரிய எண்ணா 7 கழிக்கணும். அவ்வளவுதான். அப்ப 7 கூட்டுங்க, 3647. இதுதான் இதோட எண். இந்த எண் எங்க இருக்குன்னு பாருங்க, 3647. நல்லா பாருங்க, மிகச்சிறிய எண்ணா கொடுத்துருக்கிற நம்பரை கண்டுபிடிச்சதோட கூட்டணும், மிகப்பெரிய எண்ணு கொடுத்துருந்தாங்கன்னா அதை கழிக்கணும். அவ்வளவுதான். அடுத்து எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. இந்த எல்சிஎம் ரொம்ப ஈஸி தான். இப்போ இதை பண்ணும்போது 2 விஷயத்த நல்லா நோட் பண்ணிங்க. நம்பரை ஃபர்ஸ்ட் நான் தனியாக கண்டுபிடிச்சிக்குவோம், அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் தனியாக இந்த எக்ஸ் ஒய் இசட்டை தனியாக கண்டுபிடிச்சிக்குவோம். இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ 21 35 இது ரெண்டுக்கும் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே எந்த நம்பர் 7ஆல் அடிப்போம்? மொபைல் 21 7 5 35. அப்போ இது வந்து எப்படி பண்ணலாம்? 3 5 5 5 × 7 105. அப்போ இதோட எல்சிஎம் எவ்வளவு இருக்கு? 105. எந்தெந்த ஆப்ஷன்லாம் 105 இருக்கு? எல்லா ஆப்ஷன்லயும் 105 இருக்கு. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா x² y, இங்க என்ன இருக்கு? xy². இப்போ எல்சிஎம்னாலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்சிஎம்னாலே இருக்கிறதுலே பெரிய நம்பரை பார்ப்போமா? அப்போ இங்க என்ன இருக்கு? இதுல x² இருக்கு. எக்ஸ்ல எது பெருசா இருக்குன்னா x² இருக்கு, இதுல எது பெருசா இருக்குன்னா y² பெருசா இருக்கு. அப்போ இங்க x² எடுத்துருக்கீங்க, இங்க y² எடுத்துருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எல்சிஎம் இங்க என்ன இருக்கு? 105 இருக்கு. அப்போ 105 x² y²ங்கிறது எங்க இருக்குன்னு பாருங்க. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து the number of correct answer given by x and y in a quiz competition are in the ratio 10:11 if they had scored a total of 84 points, then the points obtained by y is. அதாவது எக்ஸ் ஒய் 2 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 பேருமே வந்து குவிஸ் காம்படிஷன்ல போட்டி போட்டிருக்காங்க. அதுல மொத்தம் அவங்க எடுத்த பாயிண்ட்ஸ் வந்து 84. அதுல ஒய் எடுத்த பாயிண்ட் மட்டும் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இதுதான் தமிழ்ல பாருங்க. ஒரு வினாடி வினா போட்டியில் எக்ஸ் மற்றும் ஒய் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகளை பெற்றனர். மொத்தமா எவ்வளவு பெற்றிருக்காங்க? 84 புள்ளிகளை பெற்றிருக்காங்க. ஏனில் ஒய் பெற்ற புள்ளிகளின் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கலாம். எக்ஸ் ஒய் இவங்க எவ்வளவு 10, இவங்க எவ்வளவு 11. ஓகே, மொத்தமா ரெண்டையும் கூட்டுங்க. ரெண்டையும் கூட்டும் போது எவ்வளவு வருது? 21. ஓகேங்களா? அந்த 21 தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 84 புள்ளிகள்னு சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம யாரை தான் கண்டுபிடிக்க போறோம்? இந்த ஒய்யோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஒய் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? 11 சொல்லியிருக்காங்க. அப்ப 21 தான் 84, 11 எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா அதோட ஆன்சர் வந்துருமா? 21 × 4 84. இதை இங்கிட்டு போடும் போது 11 x = 11 × 4 அப்போ 44. அப்போ ஒய் எக்ஸோட இங்கே ஒய்னே போட்டுக்கலாம், அது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒய் ஒய் அப்போ ஒய் வந்து எவ்வளவு கேள்விகளுக்கு மொத்தமாக எவ்வளவு புள்ளிகள் பெற்றிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 44 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. மொத்தம் 44 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. அடுத்து 184 வருங்க. A heater uses 3 units. எத்தனை யூனிட்ஸ்? 3 units ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் 40 minutes. 40 நிமிஷத்துல 3 யூனிட்ஸ் மின்சாரத்தை அந்த ஹீட்டர் எடுத்துக்குது. Then the number of units is consumed in 2 hours. அப்போ 40 நிமிஷத்துல 3 யூனிட் எடுத்துருச்சுன்னா எவ்வளோ நேரம்? 2 மணி நேரத்துல எவ்வளோ யூனிட் எடுத்துக்கணும்னு கேட்குறாங்க. இப்போ இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான சம் தான். இப்போ 40 மினிட்ஸ்ல எவ்வளோ எடுத்துக்குது? 3 யூனிட்ஸ் எடுத்துக்குது. 40 மினிட்ஸ்ல 3 யூனிட்ஸ் எடுத்துக்குது அப்படின்னா இங்க வந்து 2 ஹவர்ஸ்ல எவ்வளோ யூனிட்ஸ் எடுத்துக்குங்கிறது தான் கொஸ்டின். இப்போ இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா ஹவர்ஸை வந்து மினிட்ஸாக மாற்றலாம். 40 நிமிஷம் எவ்வளோ யூனிட்? 3 யூனிட். இதுவே 2 ஹவர்ஸுங்கிறத வந்து × 60 போடுவீங்களா? ஹவர்ஸ்க்கு × 60 போடுவீங்களா? அப்போ எவ்வளோ வரும்? 120. 120 நிமிஷத்துக்கு எவ்வளோ யூனிட் எடுத்துக்கணும் கண்டுபிடிச்சா முடிச்சா. இது அடிச்சிடலாமா? 4 3 12. அப்போ 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா? x = 3 × 3 எவ்வளோ வரும்? 9 யூனிட்ஸ். 9 யூனிட்ஸ் ஆன்சர். 9 யூனிட்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. சிம்பிள். கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பழகுங்க. கொஸ்டினை பார்த்தோன்னே இது வராதுன்னு சொல்லி முடிவு பண்ற மைண்ட் செட்டுக்கு மட்டும் போகக்கூடாது. அதனால தான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நல்லா பார்க்கணும். If 81 students can do a painting on a wall of length 448 meter in 56 days. நான் அண்டர்லைன் பண்றதெல்லாம் ரொம்ப முக்கியம், சரிங்களா? Then how many students can do the painting on similar type of wall of length 160 meter in 27 days? 81 மாணவர்கள் இருக்காங்க. அவங்க 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாள்ல வளைஞ்சிட்டாங்க. கம்பேரிசன் இது. வண்ணமிடுவார்கள் எனில் 160 மீட்டர் நீளம் உள்ள அதே போன்ற ஒரு சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை வண்ணமிடும் மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. M1 D1 H1 divided by work 1. M2 D2 H2 divided by work 2. இப்போ அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறது எல்லாமே M1 இந்த இதுல மிக்ஸ் பண்ணலாம். இப்போ M1னா Mனா மேன் பவர்னு சொல்லி வச்சுங்க. Dனா டேஸ், Hனா வந்து ஹவர்ஸ், ஒர்க்னா வந்து வேலை செய்யற அந்த எண்ணிக்கை. அது வந்து என்னவா இருக்கலாம்? நாற்காலிகள் செய்யறதா இருக்கலாம், இப்போ ஓவியம் வரைகிறதா இருக்கலாம், அது மீட்டரா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஒர்க்கை வந்து கீழே போடணும், மற்ற எல்லாத்தையும் மேலே போடணும். அது மட்டும் நல்லா கான்செப்ட்ல நல்லா ஞாபகம். அதோட கம்பேரிசனுக்கு இதே மாதிரி தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ M1ல எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? 81 மாணவர்கள் இருக்காங்க. டேஸ் எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிறாங்க? 56 நாள் எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிறாங்க? 56 நாள் எடுத்துக்கிறாங்க. ஹவர்ஸ் கொடுக்கல, அப்போ ஹவர்ஸ் இல்லைன்னா போட தேவையில்லை. எத்தனை மீட்டர் நீளம்? 448 மீட்டர் நீளம். 448 மீட்டர் நீளம். இந்த பக்கம் என்ன இருக்கு? M தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப M2 தான் கண்டுபிடிக்க போறோம். D வந்து எவ்வளவு? இங்க எத்தனை? 27 நாள்ல எத்தனை மீட்டர் நீளம்? ஒர்க் என்ன பண்ணணும்? கீழே போடணுமா? ஒர்க் என்ன இருக்கு? 160 மீட்டர். சூப்பர். நான் முன்னாடியே சொன்னல, அடிக்கும் போது கண்டிப்பா முழு எண்ணாலேயே ஆப்போசிட்ல இருக்கிறது கண்டிப்பா அடிபடும், மேலே கீழே இருக்கிறது கண்டிப்பா அடிபடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படிதான் தோணும். ஏன்னா இது ஈஸி, ரொம்ப ஈஸி. நீங்க வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா சின்ன நம்பர் வந்து அடிச்சு போகவே தேவையில்லை. இவர்களே இது வந்து இதை ரெண்டையும் கூட்டுங்க.
இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருது? 9ன்னு வருதா? இது ரெண்டையும் கூட்டுங்க, 9ன்னு வருதா? அப்ப கண்டிப்பா 3ஆலையும் அடிபடும், 9ஆலையும் அடிபடும். இப்போ இதை பாருங்களேன், 9 3 27. இப்போ இது இன்னொன்று பண்ணலாமே, 27 டைரக்டா அடிபடுமே. 27 × 3 81 முடிஞ்சு. 27 × 3 81 முடிஞ்சுங்களா? அடுத்து இங்க பாருங்க 56. 56ஆல 448 அடிபடுமான்னு பார்க்கணும். இப்போ இந்த 8ஐயும் இந்த 6ஐயும் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ 6வது வைப்பர் சொல்லிடுவாங்களே, 1 6 2 6 12 3 6 18 4 6 24 5 30 6 36 7 48 8 48. அப்போ 8 48ன்னு வருதுல, 3 18 அதுல அடிபடாது. ஏன்னா கண்டிப்பா 3 5 150, அதுல ஒரு 18, அப்ப 168 தான் வருது. 56 × 3 168 தான் வருது. அப்ப அதுல அடிபடாது. ஆனா 56 × 8ன்னு போட்டா கண்டிப்பா இதுல அடிபடுமே. யோசிச்சு பாருங்களேன். அப்போ வந்து 56 × 8 6 8 48, I 8 40, 40 + 4 44, 448 முழு நம்பராலே அடிபடுது பாருங்களா. இது வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு விஷயம் வந்து டிஎன்பிசி கொடுக்குறான் அப்படின்னா உங்களை டைம் வேஸ்ட் பண்றதுக்கு உங்களை வந்து ரெடி பண்றான். அப்ப டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, கால்குலேஷன்ல செம்மையா அடி வாங்குவீங்க. கால்குலேஷன் அடி வாங்கக்கூடாதுன்னா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனோ, சப்ராக்ஷனோ, டிவிஷனோ, அடிஷனோ எல்லாமே பக்காவா தெரிஞ்சுக்கணும். ஸ்கொயர், ரூட்டு, கியூப் எல்லாமே வந்து நீங்க அடிக்கடி வந்து போட்டு பார்த்ததா இருக்கும். அப்போ வந்து மேக்ஸ் டெய்லி 2 ஹவர் எடுத்துங்க. 2 ஹவர் எடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் இதையே பாருங்க. பார்த்துட்டு நான் வந்து பாஸ் பண்ணிருங்க, வீடியோ பாஸ் பண்ணிருங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்க பாட்டு ஒர்க் அவுட் பண்ணி போட்டுட்டே இருக்கணும். அப்போ ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த எண்கள் பழகிடுச்சு அப்படின்னாலே அடிக்கிற விதம் வந்து ரொம்ப ஈஸியாயிடும். அப்போ இங்க என்ன பண்ணுவோம், 6 8 48 முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இங்க என்ன இருக்கு, 8 இருக்கு, இங்க 16 இருக்கு. அப்போ இந்த 0 எப்பவுமே 0 கன்சிடர் பண்ணலாம், அடிக்க கூடாது. 0 லாஸ்டா எப்பவுமே பார்த்துக்கணும். இப்போ 8 2 16, 0 சேர்த்துங்க, 20 இருக்கு. இங்க 3 இருக்கு, இங்க 20 இருக்கு. M2 அப்ப M2 இது இங்கிட்டு கொண்டு போய் பெருக்குவோமா, 3 × 20, 3 × 20 எவ்வளவு? M2 = 60. அப்ப 60 மாணவர்கள் சேர்ந்துதான் வந்து அந்த 160 மீட்டர் இதை வந்து 27 நாள்ல பண்ணியிருக்காங்க. எங்க 60 இருக்கு பாருங்க, 60. அவ்வளவுதான், சிம்பிள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சதீஷ்குமார் borrowed, கடன் வாங்கிறார், borrowed Rs 52,000 from a money lender. அதாவது ஒரு கடன் வாங்குறவங்க வந்து இது வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? at a particular rate of simple interest. அந்த இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியாது. after 4 years he paid. after 4 years அவங்க வந்து வட்டியோட சேர்த்து கட்டுறாங்க. எவ்வளவு கட்டுறாங்க? 79,040 கட்டுறாங்க. to settle his debt. டெப்ட்ல கடனா. at what rate of interest he borrowed the money. அப்போ அந்த 52,000 எவ்வளவு % வட்டிக்கு அவர் வாங்கியிருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதே தான் தமிழ்லயே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து PNR/100 தானே, PNR/100 இதுதான் வந்து SI. ஓகேங்களா? இதுதான் வந்து SI, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா. இப்போ P என்ன இருக்கு, 52,000. Pங்கிறது 52,000. அதுக்கப்புறம் N எவ்வளவு இருக்கு, Nன்னா ஆண்டுகளுக்கு 4 ஆண்டுகள். ஆறுங்கிறது என்னது கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்க 6னே வச்சுக்கணும். சரி, 6னே வச்சுக்கலாம், ஏன்னா குழப்பம் வேணாம். அடுத்து கீழே 100 இருக்கு. இந்த 100 வந்து எடுத்தோன்னே இங்க அடிச்சு விட்ருங்க, தேவையே இல்லை. 0லாம் ஃபர்ஸ்ட் தூக்கிடணும். அதுக்கப்புறம் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தனி வட்டி மட்டும்தான், தனி வட்டிக்கான ஃபார்முலா மட்டும்தான் இங்க இருக்கு. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தமும் சேர்த்துதான் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, 79,040 கொடுத்துருக்காங்க. அப்போ தனி வட்டியை மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அசல்ல இருந்து எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா மொத்த தொகை மைனஸ் பண்ணணும். அதாவது மொத்த தொகை இங்க மொத்த தொகைங்கிறது என்னது, மொத்த தொகைங்கிறது A. சரிங்களா? அதுல எதை மைனஸ் பண்ணணும், அசலை மட்டும் மைனஸ் பண்ணணும். அப்போ மொத்த தொகை வந்து எவ்வளவு, 79,040 மொத்த தொகை. அதுல அசல் வந்து எவ்வளவு, 52,000. மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும், இங்க 0, இங்கே 0, 52,000 இங்க 4 போட்டிருக்கேன். 0 4 0 7, இங்க வந்து எவ்வளவு இருக்கும், 2. அப்போ 27,040. அப்போ 27,040 தான் வந்து என்ன அப்படின்னா தனி வட்டி. அப்போ வட்டி மட்டும் எவ்வளவு கட்டியிருக்காரு, 27,040. அதனால பாத்துங்க, இதுதான் கான்செப்ட், 27,040. 27,040. ஓகேங்களா? இப்போ வந்து இதை போட்டாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடிக்கணும்.
இங்க ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு 0 இருக்கு. அப்ப 0லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து தூக்கிடணும். 0வே நம்ம கண்ணில் பார்க்கவே கூடாது. 0 வந்தோன்னா அதை தூக்கிடணும். இப்போ இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா 52 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 2704 இருக்கு. இப்போ இந்த 4ல முடியுது அப்படின்னா இங்க 4 இருக்கு. அப்ப கண்டிப்பா அது 4ல அடிபடும். ஒரு நாங்க 4, சரிங்களா? ஒரு நாங்க 6 நாங்க 24, 6 நாங்க 24. மீதி எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்போ 4 7 28. மீதி எத்தனை இருக்கு? 2 இருக்கு. 2னா 6 நாங்க 24. அப்போ 676 வந்துருச்சு. இப்போ இதை அடிக்கும். இந்த இடத்துல வந்து நீங்க டைரக்டாவே இங்க கொண்டு போய் அடிக்கலாம். அது அடிக்கிறது உங்களால அடிக்க முடியாதுன்னு கிடையாது. இப்போ பாருங்களேன், இப்போ 1 2 2, 2 4, 2 6. இப்போ 50 × 3ன்னு போடுங்க. 50 × 3னா எவ்வளவு வரும்? 156 தான் வரும். அவங்க பண்ணதான். இப்போ 52 × 3ன்னு போடும்போது 2 6 வருது. இங்க 6லாம் முடியுது, இங்க வந்து 2 இருக்கு. அப்போ இந்த 2 பெருக்கும் போது 6ல எதுல முடியும் அப்படின்னா 3லையும் முடியும். ஆனா 3ல முடிச்சோன்னு நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா இது கிடைக்காது, அதோட ஆன்சருக்கு போகாது. இதுவே 52 3க்கு முன்னாடி ஒரு 1 போட்டுக்கும். 52 × 13, 52 × 13 அப்படின்னா கண்டிப்பா அது என்ன பண்ணும்? அதெல்லாம் அடிபடும். அப்ப 52 × 13ன்னு போட்டீங்க அப்படின்னா பெருக்கி பார்த்தலாம். 52 × 13, 2 6, 3 5 5, 1 2 2, 1 6, 1 5 5, 6 7 6 வந்துருச்சுங்களா? சிம்பிளா வந்து ஒரு விஷயத்த வந்து சிம்பிளா அடிக்க முடியும்னாலும் அடிக்கலாம். இதுவே 2ஆல நீங்க அடிச்சு கொண்டு போகலாம். அது எப்படி வேணாலும் நீங்க பண்ணலாம். ஆனா நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. இந்த நம்பர் இதுலேருந்தே வந்து பெருக்கல் பண்ணி பாருங்க. அந்த வாய்ப்பாடுல எந்த இடத்துல வந்து அது வந்து முடியுதோ, 6னா 6ல முடியணும். 6ல முடிகிற நம்பர்ல கண்டிப்பா ஒன்று 3ஆ இருக்கும், இல்லைன்னா 13ஆ இருக்கும். அப்போ 2 தான் பெருக்க போறீங்க. அப்போ உங்களுக்கு 2 டைம்ல ஒரு விஷயம் ஆன்சரா மாற போகுது. அப்படிங்கும் போது உங்களுக்கு டைம் கன்சியூம் பண்ணுவோம். டைம் வந்து நீங்க கன்சியூம் பண்ண மாட்டீங்க, டைம் ரொம்ப மிச்சம் பண்ணுவீங்க. சரிங்களா? இப்ப இருந்தே இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நீங்க குரூப் 1 ஸ்டாண்டர்டோ குரூப் 2 ஸ்டாண்டர்டோ போயிட்டு நீங்க ஃபாஸ்டா வந்து ஒர்க் அவுட் பண்றதுக்கு குரூப் 4கே அப்படிதான் வந்துருச்சு. குரூப் 4கே அப்படிதான் வந்துச்சுன்னா சொல்லி கொடுத்துட்டு. சரிங்களா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 50,000 ஃபார் 2 years at 6% per annum compounded annually? தமிழ்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரூபாய் 15,000க்கு 6% வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் கொடுத்தாலே இங்க ஒரு ஃபார்முலா இருக்கு. 2 வருஷத்துக்கு தனி வட்டி கூட்டு வட்டிக்கும் உள்ள டிஃபரெண்ட்னா PR² / 100². நீங்க வித்தியாசம் எழுதிக்கணும். அதாவது 2 வருஷத்துக்குன்னு கேட்டாலே இங்க வந்து வித்தியாசம் எழுதிக்கணும். நீங்க இந்த வித்தியாசம் தான் கண்டுபிடிக்க போறோம். அடிச்சா இங்க வித்தியாசம் வந்துடும். அப்போ PR² / 100². ஓகேங்களா? இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? P வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 15,000 கொடுத்துட்டாங்க. R² கொடுத்துருக்காங்க. 6, அப்போ 6 × 6 கீழே 100², சாரி, × 100. 0 பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிடுறோம்? 0 தூக்கிடணும். 3 0க்கு 3 0 தூக்கியாச்சு. தூக்குறதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? இங்க வந்து 15 × 6, 15 × 6 90. மீதி 4 இருக்கா? அப்போ வந்து மீதி 6 இருக்கா? 54, 540 டிவிஷன் பை 10. அப்போ இதை அடிச்சோன்னா வந்து 1 அடிச்சு அடிபட்டு போயிருமா? அப்போ மீதி என்னதான் இருக்கு? 54. அப்போ 54 தான் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 54. பொறுமையா பாருங்க. நான் கொஞ்சம் கால்குலேஷன்லாம் வந்து டக்குனு போட்டதுனால உங்களுக்கு புரியாம கூட போயிருக்கலாம். நல்லா பார்த்துங்க. இந்த 3 0க்கு இந்த 3 0 அடிச்சிட்டேன். 5 × 6 90 இருக்கு. இந்த 0 நான் எப்பவுமே கன்சிடர் பண்ண மாட்டேன். அப்போ 90 × 6க்கு பதிலாக 9 6 54. அப்போ அந்த 0 லாஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். 540 வந்துருச்சு. அப்போ 540 வந்ததுக்கப்புறம் கீழே என்ன இருக்கு? 10 இருக்கு. 10ல் 1 அந்த ஒரு 0 அடிச்சாச்சு. மீதி இருக்கிறது 54. அப்போ 54 முடிஞ்சிச்சு. அடுத்து a principal becomes Rs 22,050 in 2 years at 5% per annum compounded interest. Find the principal. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் 5% கூட்டு வட்டியில் 22,050 மாறுகிறது எனில் அதோட அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கூட்டு வட்டி அப்படின்னாலே இங்க என்ன எத்தனை வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க? 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. நீங்க பர்சன்டேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? R என்னங்கிறது ரொம்ப முக்கியம். Rங்கிறது 5%. அப்போ எப்பயுமே R வந்து டிவிஷன் பை 100. இங்க வந்து என்ன சதவீதம்னால என்ன பண்ணுவோம்? 5%னாலே கீழே என்ன பண்ணுவோம்?
5% அப்படின்னு கொடுத்தாலே 5/100 தானே போடுவோம். அப்போ 5/100 போடுங்க. போட்டதுக்கப்புறம் 1 5 5 20 5 100 மேலே 1 இருக்குமா. இப்போ எத்தனை வருஷம்னு கொடுத்துருக்காங்க? 2 வருஷம். கீழே இருக்கிறத அப்படியே ஒரு டைம் போட்டுங்க. இது முதல் வருஷம். சரிங்களா? அதுக்கப்புறம் இதையும் ஆட் பண்ணுங்க. அதாவது கூட்டுங்க. கூட்டி இங்கே இதில் போட்டுங்க. இது என்ன அப்படின்னா, இது வந்து அசலுங்க, இது வந்து கூட்டு வட்டிங்க. அவ்வளோதான். இது வந்து அசல், இது கூட்டு வட்டி. இதை பெருக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ 2வது வருஷத்துக்கு அதே தானே. 2வது வருஷத்துக்கு என்னது? 20%. 20. இது வந்து என்னது? 21. ஓகே, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இது 2 2 4 2 0 சேர்த்துக்கு போகணும். எப்பவுமே 0வுக்கு கன்சிடர் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். இது 21 × 21 441. 21 × 21 441. இது கூட்டு வட்டி, இது அசல். இப்போ நமக்கு வந்து அசல் வந்து என்னன்னு இருக்கு? 400 இருக்கு. இப்போ இங்க இருக்கிற ஒரு ஆப்ஷன்ல இருக்கிற அசல் வந்து இந்த 400ஆல சுத்தமா டிவைட் ஆகணும். அப்படியே அடிச்சு கொடுத்த மாதிரி வரணும். அப்படிங்கும் போது இங்க எது வந்து அடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்குன்னு பாருங்களே. இது 0 கன்சிடர் பண்ணாதீங்க. எப்பயுமே 0 எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணாதீங்க. இங்க எத்தனை 0 இருக்கு? 2 0 இருக்கு. அப்ப இந்த 2 0 எடுத்துருங்க, இந்த 2 0 எடுத்துருங்க, இந்த 2 0 எடுத்துருங்க, இந்த 2 0 எடுத்துருங்க. மீதி இருக்கிற நம்பர் என்ன? இங்கே 2 0 எடுத்துடலாம். மீதி இருக்கிற நம்பர் என்ன? 4. அப்போ இதுல எல்லாத்துலயுமே 400ங்கிறத போட்டு பாருங்க. இதுல 400 போட்டு பாருங்க. இதுல 400 போட்டு பாருங்க. எல்லாத்துலயுமே 0 தூக்கியாச்சா? 0 தூக்கியாச்சா? இங்கேயும் 0 தூக்கியாச்சா? 0 எல்லாம் தூக்கியாச்சு. மீதி எல்லாமே 4 4 தான் இருக்கு. இப்போ இந்த 4ல எது வந்து அடிபடுன்னு மட்டும் பாருங்களேன். இங்க வந்து 4ஆல அடிபடுமான்னு பார்த்தா கண்டிப்பா இது 4ஆல அடிபட வாய்ப்பே இல்லை. இதுவும் 4ஆல அடிபட வாய்ப்பே இல்லை. இது 4ஆல அடிபடுமான்னு பாருங்க. நன்னாங்க 16. மீதி எத்தனை இருக்கு? 30. 4 28 தான் இருக்கு. மீதி 2 பேலன்ஸ்ல வருது. அப்ப இது வராது. மீதி என்ன இருக்கு? ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப இதை ஈஸியா இப்படி தூக்கிட்டு போயிடலாம். இல்லையா? சரி, இப்பெல்லாம் என்னால பண்ண முடியாது சார், ஆப்ஷன்லாம் என்னால போக முடியாது, நான் வந்து டேரக்டா போறேன் அப்படின்னா டேரக்டா கூட போங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 22,540 இருக்குல்ல, 22,050 இருக்குல்ல, இந்த 22,050 இந்த 441 டிவிஷன் பண்ணுங்க. எப்படின்னா, இப்போ வந்து 441 மேல என்ன இருக்கும் அப்படின்னா 22,050. இப்போ இதை வந்து டிவிஷன் பண்ணி பார்க்கணும். டிவிஷன் பண்ணி பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்க கண்டுபிடிச்சிங்கல்ல 4, இதை அடிச்சிங்க அப்படின்னா இங்க 200 இருக்கா, 4 5 5 5 20, மீதி எத்தனை இருக்கு? ஒரு 0 இருக்கு. அப்போ 50. அப்போ இது வந்து 441 50ஆல பெருக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 441 50ஆல பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 22,500 வந்துடும். பாருங்களேன், 441 × 5 மட்டும் போடலாம். 4 5 5 4 5 20, மீதி 2, 4 5 20 22, ஒரு 0 சேர்த்துக்கோ, 22,050. அப்போ இதுவும் கால்குலேட். 400 50ஆல பெருக்குனா 20,000 வந்துருச்சு. இது அசல். 441 × 50ஆல இங்க என்னால பெருக்கிறோமோ இங்கேயும் அதையெல்லாம் பெருக்க போறோம். அப்போ இங்க பெருக்கும் போது 22,050 வந்துருச்சு. அப்போ இதுதான் வந்து கூட்டு வட்டி, இது தனி வட்டி. ஓகேங்களா? இது அசல், சாரி, இது அசல்னு சொல்லணும், இதை வந்து கூட்டு வட்டின்னு சொல்லணும். அப்போ கூட்டு வட்டி என்ன இருக்கு? 22,050 இருக்கு. அப்போ 22,050 வருது. அப்போ அசல் என்னவா தான் இருக்கும்? 20,000 தான் இருக்கும். இது நான் நிறைய விஷயங்கள் சொல்றதுனால இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா உங்களுக்கு தெரிய மாதிரி இருக்கும். போக போக அடுத்த கூட்டு வட்டி சம்ல இதுல ஃபுல்லா சொல்ல மாட்டேன். அசல்னா என்ன, கூட்டு வட்டினா என்ன, பர்சன்டேஜ் அடிக்கிறோம், 2 வருஷம் 2 டைம் போடுறோம், மல்டிப்ளை பண்றோம், அதை அடிச்சு பார்த்தோம், கூட்டு வட்டி வந்துடும். அவ்வளவுதான். 3 ஸ்டெப் தான். இது பாருங்க, find the difference in CI னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. எவ்வளோனா 8,000, அசல் வந்து 8,000, ஆர் வந்து 5% per annum அண்டு 3 இயர்ஸ்க்கு டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம டேரக்டாகவே தனித்தனியாகவே கண்டுபிடிச்சு பார்க்கலாம். தனி வட்டி, கூட்டு வட்டி ரெண்டையும் கண்டுபிடிச்சி ரெண்டையும் மைனஸ் பண்ண வேலை முடிச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் தனி வட்டி கண்டுபிடிச்சிக்கலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். PNR/100 எவ்வளவு? 8,000. பி வந்து 8,000. வருஷம் எவ்வளவு? வருஷம் 3 வருஷம். பர்சன்டேஜ் 5%, டிவைட் பை 100 போடுவோம். 2 0 2 0 அடிச்சாச்சு. அடிச்சதுக்கப்புறம் 5 5 5 × 8 8 40, 1 8 8 12, 1200. இங்கே ஒரு 0 இருக்குல்ல, அந்த 0 சேர்க்கும் போது 1200 வந்துடும். 1200. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1200 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு நம்ம கூட்டு வட்டி ஃபார்முலாவே சொல்லுவோமே. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன பண்ணலாம்? இங்க என்ன இருக்கு? சதவீதம் என்ன இருக்கு? 5% இருக்கா? டிவைட் பை 100 போடுவோமா? அடிச்சோம் அப்படின்னா 20. 20 மேல என்ன இருக்கு? 1 இருக்கா? அப்போ எத்தனை வருஷம்? 3 வருஷம். ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 20 21, ரெண்டாவது வருஷத்துக்கு
20 21. மூணாவது வருஷத்துக்கு 20 21. ஓகே, சிம்பிள். இப்போ இது 3 பெருக்க போறோம். 3 பெருக்கும் போது 2 2 4 4 2 8. இதை ஃபர்ஸ்ட் மட்டும் பிரிக்குமா 8. எத்தனை 0 இருக்கு? 3 0 இருக்கு. அப்போ டைரக்டா பிரின்சிபல் வந்துருச்சு. டைரக்டாவே என்ன வந்துருச்சு? பிரின்சிபல் வந்துருச்சு. அப்போ இதையும் பெருக்கணும்னே என்ன வரும்? ஆன்சர் வந்துடும். உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதான். இப்போ 21 × 21 441 இப்பதான் பார்த்தோம். 441 × 21 போட்டா வந்துடும் ஆன்சர். 1 4 4 2 8 8 4 4 6 12 இங்க வந்து 9. ஓகே, இங்க என்ன இருக்கு? 9264 இருக்கு. 9264 இருக்கு. அதை 8000 மைனஸ் பண்ண போறோம். ஏன்னா இது கூட்டு வட்டி. கூட்டு வட்டியிலிருந்து அசலை கழிச்சும் போது வட்டி மட்டும் கிடைக்கும். அப்போ 9264 வந்து 8000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இங்க 4 இங்க 6 இங்க 2 இங்க 9 8 போச்சுன்னா 1 1264. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு? 1264. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 1264 மைனஸ் 1200 எவ்வளவு வரும்? 64 வரும். அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 64 இருக்கு. எங்க இருக்கு 64? இங்க என்ன தப்பு பண்ணேன்? சாரி, இங்க போடும்போது 1ன்னு போடுறதுக்கு பதிலாக 4ன்னு போட்டுட்டேன். 1 இங்கேயும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். இங்கே வந்து 1 இருக்கும். ஓகே, அப்போ இங்கே என்ன வரணும்? 1061 வரணும். 1261 1261 1200 போச்சு அப்படின்னா 61. சரிங்களா? அப்போ வந்து இதான் 61 ஆன்சர். அப்போ 61. அடுத்து ஒரு கோளத்தின் புறப்பரப்பு. The surface area of the sphere 154 centimeter squared. அப்போ வந்து then find the diameter. டயாமீட்டர்னா என்ன? டயாமீட்டர்னா என்னன்னா விட்டம். விட்டம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சென்டிமீட்டர் எனில் அதன் விட்டம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. கோளத்தின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன? 4/r². 4/r² = 154. 4 × 22/7 × r². இது என்னது? 154. 22 154 ஒரு வாய்ப்பாடு அடிக்க முடியும். என்ன அப்படின்னா 11வது வாய்ப்பாடு அடிக்க முடியும். ஒரு 11 11 ஈர் 11 22 ஒரு 11 11 மீதி 4 இருக்கும். 4 11 44 முடிஞ்சுங்களா? 2 7 ஒரு 2 2 14 7 2 14 முடிஞ்சு. அடுத்து என்ன இருக்கு? r² மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் அங்கிட்டு கொண்டு போகலாம். இந்த 7 அங்கிட்டு கொண்டு போனா என்ன ஆகும்? 7 × 7ன்னு வரும். இந்த 4 வந்து டிவிஷன்ல வந்துருமா? 4 டிவிஷன்ல வச்சுக்கலாம். டிவிஷன்ல நீங்க வந்து இப்படி வச்சா ஓகே, இல்ல வந்து 2 × 2ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்கொயரை வந்து இங்க இருக்கிற ஸ்கொயரை அங்கிட்டு கொண்டு போகும்போது அது ரூட்டா மாறும். அப்போ r²ங்கிறத ரூட் அங்கிட்டு கொண்டு போகணும் அப்படின்னா 2 7க்கு பதிலாக ஒரு 7 வெளியே வருமா? இங்க ஒரு 2 வெளியே வருமா? r = எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு? 7/2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆரம் வந்து 7/2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. 3.5 கூட வச்சுக்கலாம். நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. இதை 3.5ன்னு வச்சுக்கலாம், நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ r கண்டுபிடிச்சாச்சு. ஆனா வந்து நம்ம என்ன கேட்டிருக்காங்க? விட்டம் கேட்டிருக்காங்க. அப்போ விட்டத்துக்கான ஃபார்முலா என்ன? விட்டம்னா என்ன? 2r. அதாவது d = 2r. 2 ஆரம் சேர்ந்தது ஒரு விட்டம் சொல்லுவாங்க. அப்போ dனா வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? 2 × rன்னு போடணும். அப்போ இதோட 2 × rன்னு போடுங்க. 7/2 × 2. இந்த 2 அடிச்சோம் அப்படின்னா 7ன்னு கண்டாச்சு. அப்போ d = 7. 3.5 பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவோம்? அப்போ 3.5 r. அப்போ 2rன்னு கண்டுபிடிப்பீங்களா? 2rனா என்ன இருக்கும்? 2 × 3.5 அதே 7 தான் கிடைக்கும். அப்போ விட்டம் 7. எப்படி வேணாலும் ஆன்சர் கொண்டு போகலாம். ஆன்சர் கொண்டு வர விதங்கிறது நம்ம மைண்ட் செட்டில் இருக்குது. ஆன்சர் 7, ஆப்ஷன் சி இது. அடுத்து the total surface area of a solid right circular cylinder is 880 cm² and its radius is 10 cm. Find the height of the cylinder. Find the height of the cylinder கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா வந்து நிறைய மனப்பாடம் பண்றீங்களா? இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ உருளையின் மொத்த புறப்பரப்புன்னு கேட்டிருக்காங்க. உருளையின் மொத்த ஃபர்ஸ்ட் இங்க போட்டுக்கலாம். ஏன்னா இது ஃபார்முலா மட்டும் தான் இங்க சொல்ல போறேன். உருளை சிலிண்டர் எப்பவுமே நிற்க வச்ச மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதோட ஃபார்முலா என்னன்னு நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதாவது 2πr h + r.
ஓகே, இந்த 2πr(h+r)ங்கிறது எப்படி வந்துச்சு? இது வந்து மேல இருக்கிறது ஒரு வட்டம், கீழே இருக்கிறது ஒரு வட்டம். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த வட்டத்தோட இதை வந்து ஆரம்னு சொல்லுவாங்க. இங்கேயும் ஆரம் இருக்கும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் வச்சு மொத்த புறப்பரப்புனா எல்லாத்தையும் சுத்தி வரணும். இப்போ இது என்னது? 2πr. இதோட சுற்றளவு என்னன்னு சொல்லுவாங்க? 2πr சொல்லுவாங்க. 2πr × h. இதையும் பெருக்கியாச்சு. 2πr × h. அப்போ வந்து இதை என்ன பண்ணிட்டோம்? ஒன்றை கண்டுபிடிச்சோம். 2πr × h. அப்போ இதுவரையும் கண்டுபிடிச்சாச்சு. இது என்னன்னா ஒரு ரவுண்டையும் ஒரு ஹைட்டையும் சேர்த்தாச்சு. அப்போ 2πr h சேர்த்தாச்சு. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா மேல ஒரு ரவுண்ட் இருக்கு, கீழே ஒரு ரவுண்ட் இருக்கு. இதோட பரப்பளவு நம்ம வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. இப்போ வரையும் என்ன பண்ணிருக்கோம்? ஒரு சுற்றளவு 2πr × h அது முடிச்சாச்சு. ஒரு சைடு முடிச்சாச்சு. மேல ஒரு வட்டம் இருக்கு, கீழே ஒரு வட்டம் இருக்கு. அதோட பரப்பளவு கண்டுபிடிக்கவே இல்லை. அதோட பரப்பளவு என்ன? வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? πr². இங்க ஒரு πr² இருக்கும், இங்க ஒரு πr² இருக்கும். அப்போ எத்தனை πr²? மேல ஒண்ணு கீழே ஒண்ணு. அப்போ 2πr². 2πr². ஓகேங்களா? அப்போ 2πr²னா இதுல பொதுவா என்ன இருக்கு? 2πr இங்க இருக்கு, இங்க 2πr இருக்கு. அப்போ பொதுவா வெளியிடுங்க 2πr. இங்க என்னதான் இருக்கும்? h தான் இருக்கும். இங்க 2πr எடுக்கும்போது இங்க r தான் இருக்கும். அப்போ 2πr h+r. இப்படிதான் அந்த ஃபார்முலா டெரிவேட் ஆச்சு. நமக்கு என்னன்னு புரியணும். மொத்த புறப்பரப்புனா ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் இருக்கு, கீழே ஒரு ரவுண்ட் இருக்கு. அந்த ரவுண்டோட சுற்றளவு 2πr × h. ஒரு விஷயத்தை முடிச்சாச்சு. அதாவது இந்த ரவுண்டையும் இந்த ஹைட்டையும் முடிச்சாச்சு. மேல இருக்கிற இந்த பரப்பளவையும் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. அதை கண்டுபிடிச்சோம்னா மொத்த புறப்பரப்பு அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அப்போ சிலிண்டரோட ஃபார்முலா என்ன? 2πr h+r. மனப்பாடம் பண்ணாலும் சரி, இல்லை இப்படிதான் புரிஞ்சுட்டு ஒரு சிலருக்கு வந்து புரிதல் இல்லாம படிக்கிறது ஒரு மாதிரி அனீசியா ஃபீல் ஆகும். அவங்களுக்குலாம் அப்படி சொல்லுவேன், நீங்க இந்த மாதிரி படிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? மற்றதெல்லாம் உள்ள கொண்டு வரலாமா? எவ்வளவு? 880. ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர். அடுத்ததுல போட்டுக்கலாம். 2 × 22/7 10. ஹச்சை தான் கண்டுபிடிக்க போறோம். 880. 22 × 4 88. மீது என்ன இருக்கு? 0 இருக்கு. 40. இங்க என்ன இருக்கு? ஒரு 0, இங்க ஒரு 0. 0 பார்த்தோன்னே அடுத்த 0 கம்ப்ளீட்டா அதை வாஷ் அவுட் பண்ணிடும். அதை வந்து கையில வச்சுக்கவே கூடாது. 0 எப்பவுமே வந்து கையில வச்சுக்க கூடாது. பெருக்கும் போது 0 லாஸ்டா போகும். அப்புறம் என்ன இருக்கு? இங்க என்ன இருக்கு? இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு. இதையும் அடிக்கலாமா? 2 முடிஞ்சு. அடுத்து இங்க என்ன இருக்கு? 7 இருக்கு. அப்போ h/10 / 7. இங்க 2. இந்த 2 இதை பிரிக்கலாமா? h = h10 14. h மட்டும் இங்க வச்சுட்டு 14 அந்த போச்சா மைனஸ் ஆகுமா? 14 - 10 h = 4. h = 4ங்கிறது எங்க இருக்குன்னு பாருங்க. h = 4. அவ்வளோ சிம்பிளா இருக்கும். ஒரே ஒரு விஷயம், ஃபார்முலா பிடிச்சிங்க அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு. ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாம ஒரு சில விஷயத்த வந்து கான்செப்ட் படி கொண்டு போய் ஃபார்முலாவை மறக்கவும் மறக்காது. A மற்றும் B இங்கிலீஷ்ல படிச்சலாம். A and B சேர்ந்து can do a piece of work in 16 days and A alone can do it in 48 days. How long will B take to complete the work? அதாவது A மற்றும் B இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்கள் முடிச்சிருவாங்க. 2 பேரும் சேர்ந்து 14 நாட்கள் முடிச்சிடறாங்க. A தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பார் எனில் B தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இது எப்படி எழுதிக்கன்னா ஃபர்ஸ்ட் A + B. ஏயும் B சேர்ந்து எவ்வளவு நாள் முடிப்பாங்க? ஏவும் B சேர்ந்து எவ்வளவு நாள் முடிச்சிருப்பாங்க அப்படின்னா 16 நாள் முடிச்சிட்டாங்க. சரிங்களா? A மட்டும் எவ்வளவு நாள் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க? 48 நாள் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. A மட்டும் 48 நாள் முடிச்சிருக்காங்க. A மட்டும் 48 நாள். அப்போ B மட்டும் கண்டுபிடிச்சா வேலை முடிச்சு. B நாட்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா மட்டும் வேலை முடிச்சு. இப்போ எது கொடுத்தாலும் சரி, இப்போ எப்படி கொடுத்தாலும் சரி, 16 இப்போ A + B A C எது கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் சேர்த்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிடும். 16க்கு 48க்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. பார்த்தாலே தெரியும், ஆனால் இருந்தாலும் நான் போடுறேன். 16 வைப்பானே போடலாம். ஒரு 16 16 16 48. அப்போ என்ன வரும்? 48 தான் வரும். சரிங்களா? இப்போ A + B 16 என்ன இருக்கு? எல்சிஎம் 48. அப்போ 48 டிவிஷன் பை 16 போட்டீங்கன்னா என்ன வரும்? 3ன்னு வருமா? அப்போ இதான் இதோட இது என்ன சார் சும்மா இதை அடிச்சு நீங்க ஏதோ கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இதுதான் எஃபிசியன்சி. 500 திறன். ஒரு நாளைக்கு 3 பங்கு வேலை, பங்குன்னு கூட சொல்லிக்கோங்க. 3 பங்கு வேலை, ஒரு நாளைக்கு 3 பங்கு வேலையை வந்து யார் பார்த்துருக்கா? A + B சேர்ந்து பார்த்துருக்காங்க. அதுவே A வந்து எவ்வளவு வேலை பார்த்துருப்பாருன்னு கண்டுபிடிக்கணுமா? ஏவோட வேல்யூ என்ன? 48. 48 டிவிஷன் பை 48ன்னு போட்டீங்கன்னா அதோட 500 திறன் இருக்கு. ஒரு பங்கு
ஒரு நாளைக்கு 3 பங்கு வேலை செய்யறது அதிகமா, 1 பங்கு வேலை செய்யறது கம்மியா? அப்ப ஏவும் பி சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, 3 பங்கு வேலை செஞ்சுட்டாங்க. ஏ மட்டும் எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க, 1 பங்கு வேலை தான் ஒரு நாளைக்கு செய்யறாங்க. அப்ப 48 நாள் தான் மொத்த வேலையும் முடிப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, மீதி என்ன இருக்கு, பி இருக்கு. இப்போ ஏ பிளஸ் பில இருந்து ஏவை கழிச்சோம் அப்படின்னா என்ன இருக்கும், இவர்களே ஏ பிளஸ் பி மைனஸ் ஏ என்ன கிடைக்கும், ஏவை ஏ அடிச்சிருவோம், பி மட்டும் தானே மீதி இருக்கும். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 3ல 2 போச்சு அப்படின்னா 3ல 2 போச்சுன்னா என்ன இருக்கும், 1, 3ல 1 போச்சுன்னா 2. அப்போ பியோட எஃபிஷியன்சி என்னது, 2 பங்கு. ஒரு நாளைக்கு 2 பங்கு வேலை யார் செய்யறா, பி மட்டும் செய்யறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 2 பங்கு வேலை செஞ்சாங்க அப்படின்னா 48 பங்கு வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னு கேட்பாங்களா. அப்ப 48 டிவிஷன் பை 2ன்னு போட்டோம் அப்படின்னா ஒரு நாங்க ஈர்னாங்க ஒரு 2 2 4 4 2 8. அப்ப 24 நாள்ல முடிப்பாரு. சரிங்களா. அப்போ பங்குனா என்ன, பயனுறு திறன்னா என்னன்னு புரியணும். நாட்களை வந்து பயனுறு திறனா மாத்தி அதோட பங்கா மாத்தி கண்டுபிடிக்கிறது தான், ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். ஏ பிளஸ் பி ஏ பி, இதுல வந்து கழிச்சோம் அப்படின்னா பி கிடைச்சோம், பிஏ கிடைச்சோன்னா இது பண்ணிடும். ஒரு 2-3 கொஸ்டின் தாண்டுறேன், 2-3 கொஸ்டின் தாண்டதுக்கு அப்புறம் இவ்வளவுதான் ஆட்கள்னாவே இவ்வளவுதான், இது முடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடும். 24 நாள். 24 நாள் ஆப்ஷன் சி. இது பாருங்களேன், A can do a job in 24 days. B is 50% more efficient. இந்த efficient தான் பயனுறுது. More efficient than A. ஏவோட B வந்து 50% வந்து அதிகமாக வேலை பார்க்குறவர். Then B can finish the job in how many days? அவ B வந்து எத்தனை நாள் முடிப்பாரு கேட்டிருக்காங்க. இது வந்து டைரக்டா நம்ம வந்து ஒரு இந்த மெத்தட்லயே போடலாம். இப்போ இப்போ வந்து A வந்து 24 நாளுக்குள்ள முடிப்பான்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ 100% ஏ, அதுவே வந்து பி வந்து 150% எடுத்துக்கோங்க. ஏ வந்து 100% எடுத்தா பி வந்து அதோட என்ன பண்ணுவாங்க, 150% இருப்பாங்க. ஏன்னா என்ன சொல்லிட்டாங்க, பி இஸ் 50% மோர் தென் ஏன்னு கொடுத்தாங்க. அப்போ வந்து இதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு, 50% இருக்கா. இப்போ 100% அப்படிங்கிறது தான் வந்து ஏ எவ்வளவு நாள் முடிக்கிறாரு, 24 நாள்ல முடிக்கிறாரு. 100% எஃபிஷியன்சி இருக்கிறவங்க 24 நாள்ல முடிச்சாங்கன்னா 150% இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதை விட கம்மியான டேஸ்ல தான் முடிப்பாங்க. அப்போ இதெல்லாம் எக்ஸல் எடுத்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு, பயனுறு திறன் அதிகரிக்கும் போது நாட்கள் குறையும். அப்போ நாட்கள் குறையும்னா இது வந்து அதிகரிக்குது, இது வந்து இப்படி மாத்தி போடணுமா, இது அதிகரிக்குது இது குறையுது. அப்போ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்டா பெருக்கணும், இந்த பக்கம் எடுத்து டைரக்டா பெருக்கணும். 100 × 24 கிராஸ் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. 100 × 24 ஈக்குவல் டு 150 × x. இது பெருக்கல்னே போட்டுக்கோங்க, இதை பார்த்தோம் குழம்போதீங்க. சரிங்களா. இப்போ வந்து இங்கே என்ன இருக்கு, ஒரு 0 பார்த்தோன்னே அடிச்சு விட்ருங்க. 2 5 10 3 5 3 24 8 16 x = 16. 16 எங்க இருக்குன்னு பாருங்க, அவ்வளோதான். சரிங்களா. அதாவது பயனுறு திறன் அதிகரிக்கும் போது நாட்கள் குறையும். அப்போ வந்து இன்வெர்ஸ்லி அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரக்டா பெருக்கணும். சரிங்களா, அவ்வளோதான். The positive integers p, q, p minus q, p plus q all are prime numbers. Prime numbers, the sum of all these numbers. அந்த இதை ஒரு கான்செப்டா கொடுத்தாங்க. பியும் கியூவும் ஒரு பகாயன், அதை வச்சு ஒரு 4 கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து நீங்க மாத்தி, அதாவது 4 ஈக்குவேஷன்ஸ்க்கும் வேல்யூ கொடுத்து அதை எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. கூட்டி பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வருது, 3ஆல் அடிப்படுமா, 5ஆல் அடிப்படுமா, 7ஆல் அடிப்படுமா, இல்லை பகாயனா தான் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள். இப்போ பகாயன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபர்ஸ்ட் இதை வந்து தனியாகவே ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சேன், ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு இதுக்கு டைம் இல்லை. பகாயன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, பகாயன்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வந்து நம்ம 10 வரை இருக்கிற பகாயன் நமக்கு ரொம்ப ஈஸி. 2 3 5 7, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்கு, 2 3 5 7, 7க்கு அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சா. அப்போ இதை தாண்டினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 6வது வைப்பர் சொல்லுங்க. 6 மல்டிப்ளைஸ், 6ஓட மல்டிப்ளை வந்து சொல்லுங்க, மல்டிபிள் பண்ணி பாருங்க. இப்போ வந்து 12, 10க்கு அப்புறம் தாண்டோன்னா 6 2 12 தானே வரும். 12ஆ, 12க்கு முன்னாடி நம்பர் என்ன, 11. 12க்கு அடுத்த நம்பர் என்ன, 13. ரெண்டுமே பிரைம் நம்பரா, ரெண்டுமே என்ன நம்பரு, பிரைம் நம்பரா. அடுத்து என்ன வரும், 18. 6 3 18. 18க்கு முன்னாடி நம்பர் என்ன, 17. 18க்கு பின்னாடி நம்பர் என்ன, 19. பிரைம் நம்பரா, கண்டுபிடிச்சாச்சா. அடுத்து வந்து
3 8 24, 24க்கு முன்னாடி நம்பர் என்ன 23, 24க்கு பின்னாடி நம்பர் என்ன 25. ஆனா இந்த 25 வருதுல, அது எப்படி பிரைம் நம்பர் ஆகும்னா வராது. ஏதாச்சும் ஒரு நம்பர், அதாவது 2 நம்பர் வரலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு நம்பர் வரலாம். அதை நீங்க அடிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து வந்து என்ன இருக்கும், 30 இருக்கா, 30க்கு முன்னாடி நம்பர் 29, அதுக்கு அடுத்த நம்பர் 31. அடுத்து என்ன இருக்கும் 36, 36க்கு முன்னாடி நம்பர் என்ன 35, அதுக்கு பின்னாடி நம்பர் என்ன 37. அப்ப 35 வராது, 37 மட்டும் தான் வரும். இப்படி கண்டுபிடிச்சு பண்ணினா 6ஓட மல்டிபிளிகேஷன்லயே 100 போறனாலே ஈஸியா வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த பகா எண்கள்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பகா எண் கண்டுபிடிச்சாச்சு. பகா எண்ணெய் எப்படி பண்ணணுங்கிற ஒரு ஐடியா வந்துருச்சா, அவ்வளோதான் ஈஸி. இப்போ இதோட வேல்யூ நம்ம கொடுக்கலாம். பிக்கும் கியூக்கு வேல்யூ கொடுக்கணும், பகா எண்ணில் தான் வேல்யூ கொடுக்கணும். பி இங்கே பி மைனஸ் கியூன்னு இருக்குல்ல, அப்போ வந்து பியோட வேல்யூ கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கும், பகா எண்ணிலே கொஞ்சம் பெரிய நம்பர் எடுத்துக்கும். 2 3 பகா எண்ணா, அப்போ ஃபர்ஸ்ட் பிக்கு 3 கொடுப்போம், கியூக்கு வந்து 2ன்னு கொடுப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன ஈக்குவேஷன் இருக்கு, பி கமா கியூ, பி மைனஸ் கியூ பிளஸ் பி பிளஸ் கியூன்னு இருக்கா. இதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். பினா வந்து 3, இதுக்கு வந்து 2, 3 மைனஸ் 2 என்ன வரும், அதே மாதிரி 3 + 2னா என்ன வரும் 3. இது எல்லாத்தையும் கூட்ட போகிறோமா, 3 + 2 1 + 5, எல்லாத்தையும் கூட்டுங்க என்ன வருது 5. இங்கே ஒரு 5 10 11, 11ங்கிறது பிரைம் நம்பரா, ஏன்னா நான் சொல்லல 6 2 12, 12க்கு முன்னாடி இருக்கிற நம்பரு 11, பின்னாடி இருக்கிற நம்பரு 13, ரெண்டுமே பிரைம் நம்பர். அப்போ வந்து இதுவும் என்னதான் பிரைம் நம்பர். அப்ப என்ன ஆன்சரா இருக்கும், பிரைம் நம்பர் தான் ஆன்சரா இருக்கும். அடுத்து the elements along the 6th row of the Pascal triangle is அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாஸ்கல் முக்கோணத்தின் 6வது வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாக்ஸ் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து 2 பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து 3 பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து 4 பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து 1 2 3 4, 1 2 3 4 5, 5 பாக்ஸு. எத்தனாவது, 6வது வரிசை. 1 2 3 4 5, 6வது வரிசை போட்டால் முடிஞ்சு. 1 2 3 4 5. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 1ன்னு ஆரம்பிங்க. 1 இங்கேயே 1 போடணும், இங்கேயும் 1 போடணும், அது 2 கீழே இருக்கும். அடுத்து இங்கேயும் 1 போடணும், இங்கேயும் 1 போடணும். இங்கே மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது 2 கூட்டுங்க. 1 1 கூட்டினா 2, சரிங்களா, 1 1 கூட்டினா 2. அடுத்து இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே 1 போடணும், இங்கேயும் 1 தான் போடணும், இது 2 கூட்டணும். 1 2 கூட்டினா 3, இங்கே 1 2 கூட்டினா 3, சரிங்களா, அதாவது 2 1 கூட்டினா 3. அடுத்து என்ன பண்ணணும் இப்படின்னா, இங்கே 1 தான் போடணும், 1 3 கூட்டினா 4, இங்கே 3 3 கூட்டினா 6, இங்கே 3 1 கூட்டினா 4, இங்கே 1. அடுத்து இங்கே என்ன வரணும், அதே 1 தான் வரும். இங்கே 1 4 கூட்டினா 5, 4 6 கூட்டினா 10, 4 6 4 கூட்டினா 10, 1 4 கூட்டினா 5, இங்கே 1. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. சிக்ஸ்த்தோட இது வந்து இதான் 1 5 10 10 5 1. ஈஸி தான். ஃபர்ஸ்ட் 1 போட்டுங்க, இங்கேயும் 1 இருக்கணும், இங்கேயும் 1 இருக்கணும். லாஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே 1ல் வரும், இது 1ல் தான் வரும். இதுக்கு அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்கும், இது 2ஐயும் கூட்டணும். இதுக்கு அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்கும், இது 2ஐயும் கூட்டணும். அதே மாதிரி தான் இங்கே 1 போட்டாச்சு. இங்கே 1 2 1 3 கூட்டினா 4, 3 3 கூட்டினா 6, 3 1 கூட்டினா 4. அதே தான் இங்கே 1 கீழே போட்டாச்சு. 1 4 கூட்டினா 5, 4 6 கூட்டினா 10, 6 4 கூட்டினா 10, 1 4 கூட்டினா 5, 1 அங்கேயும் போட்டாச்சு. அப்போ அடுத்த ரோ அதே மாதிரி தான் வரும், அதுக்கு அடுத்த ரோலாம் அதே மாதிரி தான் வரும். இதான் பாஸ்கல். அடுத்து, if the word education is denoted is noted FCWADQMKS ன்னு சொல்லிட்டாங்க, then the word of ஸ்கூலுக்கு அதே மாதிரி நோட் பண்ணா என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதான் கொஸ்டின். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோட ABCD வந்து நல்லா எழுது தெரிஞ்சிருக்கும், சரிங்களா. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ABCD ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. A B C D E F G H I J K L M
எம்ங்கிறது 13வது நம்பர். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிருந்து எழுதிடணும். N O P Q R S T U V W X Y Z. இப்போ இது வந்து 1 to 13 வரை இருக்கா? இது 14ல இருந்து 26 வரை இருக்கா? இப்போ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுக்கான நம்பர்ஸ்லாம் வந்து D9 ஒரு E9 வருங்கிற நம்பர்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன், எப்படி ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் கூட நான் சொல்லித்தரேன். அது போக போக கூட நான் சொல்லுவேன். சரிங்களா? இப்போ வந்து இங்க என்ன மாதிரியான டினோட்டர் பண்ணியிருக்காங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, எஜுகேஷனுங்கிறது எப்படி மாறி இருக்கு? எடுகேஷன் என்னவா இருக்கு? F C W A D Q M K S னு மாறி இருக்கு. இப்போ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த எஃப்க்கும் ஈக்கும் எஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க. இ எங்க இருக்கு? இ எங்க இருக்கு? இ இங்க இருக்கு. எஃப் என்ன இருக்கு? இதோட ஒன்று தள்ளி இருக்கு. அப்போ இதுக்கு +1ன்னு போடுங்க. இ ஒன்று ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா எஃப் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு? டி. டிக்கு அப்புறம் என்ன இருக்கு? சி. அப்போ டிசி. அப்போ இது மைனஸ்ல இருக்கு. ஒன்று மைனஸ், ஒன்று ப்ளஸ் பண்ணா எஃப் கிடைக்குது, ஒன்று மைனஸ் பண்ணா சி கிடைக்குது. அப்போ டில இருந்து ஒன்றுக்கு மைனஸ் பண்ணா சி கிடைக்குதா? அப்போ ஓரளவுக்கு கான்செப்டை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கேதர் பண்ணிட்டோம். அடுத்து யூக்கு அப்புறம் டபிள்யூ எப்படி இருக்குன்னு பாருங்க. யூங்கிறது இங்க இருக்கு, டபிள்யூங்கிறது என்ன இருக்கு? இங்க இருக்கு. இது எத்தனை தாண்டி இருக்கு? 1 2 தாண்டி இருக்கு. சரிங்களா? அப்போ இங்க வந்து 2 மைனஸ் ஆகுது, அதாவது 2 பிளஸ் ஆகுது. அப்போ இங்க என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா 2 மைனஸ் ஆகும். இப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க, சி இருக்கா? சி இங்க இருக்கு, 3வது இருக்கு. இதுல இருந்து 1 2 தாண்டி வந்தோம் அப்படின்னா என்ன இருக்கு? மைனஸ்ல 2 தாண்டி வந்தோம் அப்படின்னா ஏ இருக்கு. அப்போ ஏக்கு அப்புறம் ஏ, இந்த வந்து சில இருந்து ஏக்கு வந்தாச்சா? அடுத்து ஏக்கு அப்புறம் டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க இருந்து 1 2 லெட்டர் தாண்டோன்னு இருக்கா? இப்போ வந்து 1 2 3 இங்கிருந்து போனாலும் சரி, இல்லை வந்து இடையில இருக்கிற லெட்டரை பார்த்தாலும் சரி. ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்றேன், முடிச்சுருங்க. இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாகவே நான் சொல்றேன், ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் தான். இன்னும் கொஞ்சம் அதில் வந்து கிளாரிஃபிகேஷனாக சொல்லாமல் நான் வந்து எடுத்தோன்னே வந்து எனக்கு புரிதலுக்கு நான் டக்குன்னு போட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி போட்டால் அவங்களுக்கு புரியாதுங்கிறதுனால நல்ல இதுக்கெல்லாம் நல்லா டைம் எடுத்துக்கோங்க, பெருசாகவே எழுதிக்கங்க. ஓகே, இப்போ ஈக்கு அப்புறம் அடுத்த லெட்டர் என்ன இருக்கு? எஃப் இருக்கு. ஈயோட நெக்ஸ்ட் லெட்டர் எஃப், ஈயோட நெக்ஸ்ட் லெட்டர் எஃப். அப்போ வந்து இது வந்து +1ன்னு போடுவாங்க, அடுத்த லெட்டர்னு மட்டும் போட்டிருக்கீங்க. இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து டி என்ன இருக்கு? டியோட முன்னாடி லெட்டர், சரி +1 போடலாம். இது +1, இது வந்து -1. ஓகேங்களா? இதுல இருந்து ஒன்று கூட்டணும் அப்படின்னா எஃப் போகுது, இதுல இருந்து ஒன்று கழிச்சோம் அப்படின்னா சி போகுது. அப்போ இதுக்கப்புறம் என்ன வரும்? +2ன்னு போயிருக்கணும். சரிங்களா? +2 போயிருக்கான்னு பாருங்க. யூங்கிறது எத்தனாவது? 21 நம்பரு. அதுவே வந்து பி 22 நம்பரு, இது வந்து 23 நம்பரு. அப்போ இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா +2 போயிருக்கு. 21ல இருந்து 2 கூட்டணும் அப்படின்னா 23 ஆயிருமா? அப்போ இந்த மாதிரியே கண்டுபிடிக்கலாம். இது 21 அப்படின்னா இது 23. இது எத்தனாவது நம்பரு? 3வது நம்பரு. இது எத்தனாவது நம்பரு? 1வது நம்பரு. 3ல இருந்து 2 கழிக்கிறோம், 3ல இருந்து 2 கழிச்சோம் அப்படின்னா 1 வந்துருமா? இது எத்தனாவது நம்பரு? 1. ஏங்கிறது 1, டிங்கிறது 4. அப்போ இதுல இருந்து இது எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? +3 போயிருக்கு. அதுக்கப்புறம் டீங்கிறது என்னது? டீங்கிறது 20. T20ன்னு சொல்லுவோமா? T20 கிரிக்கெட். அப்போ T20, டீயோட நம்பர் என்ன? 20வது நம்பரா இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் டீல இருந்து என்ன பண்ணணும்? -3 போடணுமா? -3 போட்டா Q வந்துடும். இப்போ பாருங்க கரெக்டா இருக்கான்னு. எங்க இருக்கு Q? T 1 2 3. அப்போ 3 குறைச்சோம் அப்படின்னா Q வந்துருச்சா? அதுக்கப்புறம் ஐங்கிறது 9. ஐங்கிறது 9. 9ல இருந்து என்ன பண்ணணும்? 4 நம்பர் கூட்டுற மாதிரி இருக்கணுமா? அப்போ எம்ங்கிறது என்னது? 13. 9ல இருந்து 13ல இருந்து 9 கழிச்சோம் அப்படின்னா என்ன இருக்கும்? 4. அப்போ +4 ஆயிருக்கு. ஓங்கிறது என்னது? ஓ 15. ஆரஞ்சு, ஆரஞ்சு ORANGன்னு போடுவோமா? அப்போ ஓங்கன்னு ஆரம்பிக்குதா? அப்போ ஆரஞ்சு. அப்போ 15வது நம்பரா என்ன இருக்கு? ஓ இருக்கு. இது வந்து என்ன இருக்கு? கே. அப்போ -4 வரணுமா? கேங்கிறது என்னது? கே லெவல். அந்த கே லெவல் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. கே லெவல்
அப்போ இதுல இருந்து 15ல இருந்து 4 மைனஸ் பண்ணா 11 கிடைச்சிடும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, என்னங்கிறது 14, என்னங்கிறது 14. எஸ்ங்கிறது என்னது, எஸ்ங்கிறது வந்து 18 19. ஓகே, இப்போ இங்க என்ன இருக்கு, -5 இருக்கா. அப்போ இந்த மாதிரி தானே கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது +1 -1 +2 -2 +3 -3 +4 -4 அந்த மாதிரி போயிட்டே இருக்கிறதுனால இதை வச்சு கண்டுபிடிச்சாலே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியா வந்து இதோட இது +5 இது ஈஸியா வந்து இது மாதிரி தான் அதுவும் வருங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்கூல்னு கொடுத்துருக்காங்க, SHOOL. என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட் +1 -1. அப்போ இதோட +1 எஸ்ங்கிறது 21. எஸ்ங்கிறது என்னது, எஸ்ங்கிறது 21 தானே, T20. எஸ்ங்கிறது 19, சாரி எஸ்ங்கிறது 90 + 1 போட்டோம் அப்படின்னா 20 மாறுமா. 20ங்கிறது என்னது, T20 சொன்னா அப்போ டீங்கிற லெட்டர் எல்லாத்துலயும் இருக்கா, ஃபர்ஸ்ட்ல டீங்கிற லெட்டர் வந்துருச்சு. அடுத்து இங்க என்ன இருக்கு, சிங்கிறது 3. இங்க என்ன பண்ணணும், -1 போடணும். -1 போட்டோம் அப்படின்னா அது என்னவா மாறும், பின்னு மாறும். அப்போ பிங்கிறது 2வா, -1 -1 அப்படின்னா இங்க என்ன வரும் அப்படின்னா 2 வரும். 2ன்னு வந்துச்சுன்னா இங்க என்ன பண்ணும், பி. ரெண்டாவது லெட்டர் என்ன இருக்கு, பின்னு இருக்கு. அடுத்து இங்க என்ன இருக்கு, ஹச்ங்கிறது என்ன லெட்டரா இருக்கு, அதாவது ஹச்ங்கிறத பாத்தீங்கன்னாலே இங்க பாருங்க, ஹச்னு பார்த்தாலே இங்க ஒரு முட்டை போட்டு இங்க ஒரு முட்டை போட்டு அது 8 மாதிரி வருதா, அப்ப ஹச்ங்கிறது 8. ஹச்ங்கிறது 8ன்னு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன வரும், +2 வரணுமா. அப்போ 8ஓட 2 கூட்டணும் அப்படின்னா 10ன்னு வந்துருமா. 10ங்கிறது என்ன இருக்கு, சே. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது, சேட்டன், சேட்டன் சொல்லுவாங்கல்ல மலையாளத்துல, சேட்டன். அப்போ J10 சேட்டன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இது முடிஞ்சாச்சு. அடுத்து என்ன இருக்கு, ஓ. இங்க என்ன பண்ணுவோம், -2 போடணும். ஓல ஒரு -2 போடணும். அப்போ ஓங்கிறது எத்தனை, 6 5 15ன்னு சொல்லி போடுச்சு. -2னா இங்க என்ன வரும், 13 வரும். அப்போ 13வது இது என்ன இருக்கு, எம்ன்னு இருக்கு. 13 எம்ன்னு இருக்கு. அப்போ இதுவரை கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து மெர்ஜ் பண்ணாலே எங்க ஆன்சர் வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டி இருக்கணும், டி இருக்கு, இங்கேயும் டி இருக்கு. அடுத்து பி இருக்கணும், இங்கேயும் பி இருக்கு, இங்கேயும் பி இருக்கு. அடுத்து இங்க ஜே இருக்கு, இங்கேயும் ஜே இருக்கு, இங்கேயும் ஜே இருக்கு. அடுத்து இங்க எம் இருக்கு, இங்கேயும் எம் இருக்கு, இங்க எம் இல்ல. அப்போ இது ஆன்சரா வராது. வேற ஏதாச்சும் இருக்கா, சரி லாஸ்ட் வரைக்கும் கண்டே பிடிச்சிடலாமே. அடுத்து இங்க என்ன வரணும், +3 போடணும். இங்க 15ஓட +3 போட்டோம் அப்படின்னா 18. 18ங்கிறது 6 எங்க இருக்கு, 6 வந்துருச்சு. அடுத்து இங்க என்ன இருக்கு, 12. இங்க -3 போடுவோமா, 12ல -3 போச்சு அப்படின்னா 9ஆ. 9ங்கிறது என்னது, 9ங்கிறது ஐ. அப்போ ஐல முடியுது. அப்போ ஆன்சர் ஏ தான். இது ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும் அப்படின்னா ஏல இருந்து Z வரையும் நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்த கான்செப்டை எழுதி வச்சு அதுக்கு இடையில வந்து +1 -1 இல்ல வந்து 3 நம்பர் மாறுதா, ஃபர்ஸ்ட் 2 நம்பர் மாறும், 3 நம்பர் மாறும், அந்த மாதிரி என்ன டிஃபரன்ஸ் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சு கான்செப்டை இங்க கண்டுபிடிச்சுங்க. +1 -1 +2 -2 கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி இங்க வந்து +1 -1 +2 -2 +3 -3 போட்டு போய் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கான டைம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஆனா அதை எடுத்து எழுதுறதுக்கான நேரம் தான் ரொம்ப அதிகம். அப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் போதே லாஸ்ட் பேப்பர் திருப்பி A to M, அதே மாதிரி இங்க வந்து N to Z போட்டு நம்பர் எழுதி வச்சிருக்கோம். எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை மிச்சமாகும். சரிங்களா, இது எப்பயுமே எல்லாருமே பண்ணுவாங்க. The compound interest Rs 4,000 at 5% for 2 years if compounded annually. அதாவது 4000க்கு 5% கூட்டு வட்டி, 5% வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டின்னு கேட்டுருக்காங்க. கூட்டு வட்டினால நமக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ வந்து 5% போட்டிருக்காங்க. 5%னா அப்படின்னா என்ன, 5/100 போடுவோம், 1/20 இருக்கும். எத்தனை ஆண்டுகள் கேட்டிருக்காங்க, 2 ஆண்டுகளா. அவன் ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 20 21, ரெண்டாவது வருஷத்துக்கு 20 21, 2 கூட்டினா என்ன, 2 பெருக்கணும், 2 2 4, 2 0 400. இங்க வந்து 441 வந்துருச்சா. இப்போ இங்க என்ன இருக்கு, அவ்வளவுதான், ஆன்சரே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதோட எத்தனை எதை பெருக்கணும், அப்போ நமக்கு வந்து இப்போ என்ன இருக்கு, பிரின்சிபல் வந்து 4000 இருக்கு, பிரின்சிபல் 4000. அப்போ 400ஓட எதை பெருக்குனா 4000 வரும், 400ஓட எதை பெருக்குனா 4000 வரும்னா 10 பெருக்குனா 4000 வரும். அதே மாதிரி தான் இங்க கூட்டு வட்டிக்கும். அப்போ இதோட 10 பெருக்குனா 4410, 4410. அப்போ 4410ங்கிறது கூட்டு வட்டி. கூட்டு வட்டியில இருந்து அசலை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், வட்டி மட்டும் கரெக்டா கிடைச்சிரும். இது மொத்த தொகை, சரி இது மொத்த தொகை. இந்த மொத்த தொகையில இருந்து நம்ம வட்டியை மட்டும் கழிச்சுக்கிறோம் அப்படின்னா 014
இது 0 வந்துடும். அப்போ வந்து 410. அப்போ ஈஸியாக இருக்குது பாருங்களேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னா வந்து ரெண்டையும் போடுறோம், போட்டோன்னா 400 வருது. 400ஓட எதை பெருக்குனா வந்து 4000 கிடைக்கும், 10ஆல் பெருக்கிறோம். அப்போ இங்கேயும் 10ஆல் பெருக்கிறோம். அப்போ 4410 வந்துருச்சு. 4410 மொத்த தொகையிலேருந்து நான் அசலை கழிச்சோம் அப்படின்னா வட்டி மட்டும் கிடைச்சிடும். வட்டி 410. ஒரு 2 நிமிஷம் கூட ஆயிருக்காது. கூட்டு வட்டிக்கு நீங்கள் ஃபார்முலா போட்டு டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் ஈஸி தான், ஆனால் வந்து அங்கே கண்டிப்பாக வந்து நம்ம யோசிக்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். இப்போ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்க 68 அதுக்கப்புறம் என்னவா இருக்குன்னா 60ஆ மாறி இருக்கு, அதுக்கப்புறம் 104ஆ மாறி இருக்கு. இது எந்த கான்செப்ட்ல போகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். 68 × 1 - 8 போடுங்க. 68 × 1 68 -8னா 60. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 60 கிடைச்சிருச்சா? அப்போ 60க்கு அப்புறம் எப்படி 104 வரும்? 60 × 1.5 60 × 1.5 இதோட ஒரு 6 கூட்டணும். -14 சாரி +14 வரும். மைனஸ் ப்ளஸ் மாறிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணுவோம், அப்புறம் ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ 6 × 60 × 1.5 இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா 6 × 90 6 × 90 6 × 90 எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம் அப்படின்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போமா? இங்கே வந்து 2 0 இருக்கும். அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 90 வந்துடும். ஃபர்ஸ்ட் 900 தான் இருக்கும். அதோட இந்த 1.5க்கு பதிலாக ஒரு புள்ளி வச்சோம் அப்படின்னா 90 வந்துருமா? அப்போ 90 மட்டும் போட்டுக்கலாம். அப்போ 60 × 1.5னா 90 +14 எவ்வளோ வரும்? 104 வருது. 104 வந்துச்சா? அப்போ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1ஆல பெருக்கி 8ஆல மைனஸ் பண்ணாங்க. ரெண்டாவது என்ன பண்றாங்க 1.5ஆல பெருக்கி +14 இதோட 6 கூட்டிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுவோம்னா 188 வரணும். 188னா 104 2ஆல பெருக்கி மைனஸ் இதோட 6 கூட்டினா வந்து என்ன வரும்? 20 வருமா? -20. இப்போ போட்டு பாருங்களேன் என்ன வரும்? 104 × 2 208 208 -20 எவ்வளோ வரணும்? 188 வரணும். 188 வந்துச்சு. அப்போ இதே கான்செப்டா தான் வந்து இந்த கீழே இருக்கிற நம்பரையும் நம்ம கொண்டு போகணும். கீழே இருக்கிற நம்பர்ல கொண்டு போய் இந்த டிங்கிற வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ இதே மாதிரி கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்க 42 × 1 42 × 1 -8 என்ன வரும்? 42 × 2 1னா 42 தான் வரும். -8னா எவ்வளோ வரும்? 36ன்னு வரும். -8னா 36ன்னு வரும். அடுத்து 36 × 2 சாரி 1.5 ஏன்னா 1.5 0.5 தான் போகுது × 1.5 +14 வரணுமா? அப்போ 36 × 1.5 எவ்வளோ வரும்னு பாருங்க. 6 5 30 3 5 18 1 6 6 1 3 3 0 14 மேலே 1 5 540ன்னு வருது. 540 ஒரு சாதாரண புள்ளி வச்சோம் அப்படின்னா 54 +14 எவ்வளோ வரும்? 58 68ன்னு வந்துருச்சு. அப்போ வந்து இது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் 36 இது 68 அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்குமா? 68 × 2 -20ன்னு வரும். -20 அப்போ 68 × 2 எவ்வளோ வரும்? இதில் வந்து 120 136 -20 எவ்வளோ வரும்? 120ன்னு வருமா? சாரி 116 வரும். கரெக்டா? 116 வரும். அடுத்து என்ன பண்ணுவோம்? 116 × 2.5 -26 +26 அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 116 × 2.5 அதை அப்படியே போய்கிட்டு அப்புறம் பாயிண்ட் பண்ணிக்கலாம். 6 5 30 1 5 5 8 1 5 5 6 2 12 1 2 2 3 1 2 2 0 10 8 9 290 வருது. 290 அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கு? +26 அப்போ எவ்வளோ வருது? 316 வருதா? 316 வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இது கண்டுபிடிச்சிருக்கோம் 116 இங்கே ஏதோ ஒன்று தப்பாக போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அதாவது
கால்குலேஷனில் தான் நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து 42 × 1 42 தான் வரும். -8 -8 அப்படின்னா இதில் 2 போயிடும். அதில் வந்து ஒரு 6 போகல. அப்போ நீங்கள் 34 தானே வந்திருக்கணும். இங்கேயே தப்பு பண்ணிட்டு போய் அப்புறம் எப்படி எல்லாமே ஆன்சர் கரெக்டாக வரும்? இங்கே 34 × 1.5 + 14. ஏன்னா இதோட 6 கூட்டிக்குவோம். + 14. அப்போ வந்து நீ 34 × 1.5 அப்போ 1.5 போகுது. 4 5 20, 3 5 17, 1 4 4, 1 3 3, 4 5 20, மீதி 2, 3 5 5 2 17, 1 4 4, 1 3 3, 0 7 4 11, மேலே 1 5 51 வருது. 51 + 14 எவ்வளோ வரும்? 51 + 14 65 வரும். சரிங்களா? அப்போ 65 வந்ததுக்கப்புறம் 65 × 2 -20. அப்போ 65 × 2 எவ்வளோ வரும்? 130 வருமா? 130னா 130 -20 அப்படின்னா 110. 110 வந்துருச்சு. அடுத்து 110 இங்கே வந்து என்ன பண்ணுவோம்? 110 × 2.5 இங்கே வந்து +26 வருமா? அப்போது 11 25 மட்டும் போட்டுக்கலாமா? 11 போட்டோம் அப்படின்னா 5 2 5 2 5 7 2. இதில் வந்து எத்தனை ஸ்தானத்துக்கு இருப்போம்? ஒரு ஸ்தானத்தில் இருப்போமா? அப்போ 275 + 26 எவ்வளோ வரும்? 275 + 26 1 இங்கே போட்டோம்னா 0, இங்கே 1 301. அப்போது 34 அதுக்கப்புறம் 65 அதுக்கப்புறம் 110 அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா 301. நமக்கு என்ன வேல்யூ தான் கேட்டிருக்காங்க? டியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. 301. அந்த கால்குலேஷனில் ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன். அந்த சின்ன மிஸ்டேக்கே என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா மொத்தம் கணக்கையும் மாற்றிடுச்சு. அப்போ வந்து தப்பு எங்கே இருக்குன்னு டக்குனு மாற்றி போட்டு பண்ணிடுங்க. அதை வந்து ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆஹா அப்படின்னு பதறவும் கூடாது. கண்டிப்பாக நமக்கு ஏதாச்சும் ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வரும்போது டக்குனு கால்குலேஷன் மைண்டில் போட்டோம் அப்படின்னா வந்துடும். அப்போ 301 ஆன்சர் வந்துருச்சா? அடுத்து இந்த சம் பாருங்க. the next term of the sequence ஒரு தொடர் வரிசை போயிட்டு இருக்கு. அதுல சீக்வன்ஸ்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்த வர உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து பெருக்கு தொடரா கூட்டு தொடரா அப்படின்னு கண்டுபிடிக்கும்ல. இதுல வந்து பொது வித்தியாசம் ஒன்று கண்டுபிடிக்கும். பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் இருக்கணுமா? அதாவது அடிச்சு போடணும், இல்லைன்னா வந்து கழிச்சு போடணுமா? இப்போ நம்ம இதை போடலாம். ஃபர்ஸ்ட் d2 / t1 அப்படி போடுமா? இப்போ இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் d2 இங்க வந்து இது வந்து t1 t2 t3 t4 இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் t2 / t1 பொது வித்தியாசம் தான் கண்டுபிடிக்கிறோம். என்ன கண்டுபிடிக்கிறோம்? பொது வித்தியாசம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இதை தலைகீழாக போடுவோமா? 1/8 × 16/3 அடித்தோன்னா என்ன வரும்? 2. அப்போ 2/3 வருது. அப்போ எல்லாத்துக்குமே 2/3 வருதான்னு பாருங்க. இது t3/t1 போடுவோம். அப்போ போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 1/12 / 1/8. ஓகே, இது தலைகீழாக போச்சு அப்படின்னா என்ன வரும்? 1/12 × 8. அப்போ இங்கே அடித்தோம் என்ன வரும் அப்படின்னா 1 4 2 8 3 12. அப்போ 2/3. அப்போ எல்லாத்துக்குமே என்ன வருது? பொது வித்தியாசம் 2/3 இருக்கு. அப்போ பொது வித்தியாசம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 2/3 கண்டுபிடிச்சிருக்கோம். பொது வித்தியாசம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2/3 கண்டுபிடிச்சாச்சு. இதெல்லாம் அடிச்சிடலாம். அப்போ நமக்கு கடைசி உறுப்பா என்ன இருக்கு? கடைசி உறுப்பா என்ன இருக்கு? 1/18 இருக்கு. கடைசி உறுப்பா இருக்கு என்ன இருக்கு? 1/18 இருக்கு. அப்போ இதுக்கு அடுத்த உறுப்பு இது வந்து t4னா அப்போ t5 / t4 என்னவா இருக்கும்? 2/3 தான் இருக்கும். என்னவா இருக்கும்? 2/3 தான் இருக்கும். நமக்கு என்ன கண்டுபிடிக்க போறோம்? அடுத்து t5 தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப t5 மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் போட்டு போகலாம். t4ன்னு என்ன இருக்கு? t5 2/3 × t4. ஓகேவா? இப்போ t4ங்கிறது என்னவா இருக்கு? 2/3 × 1/18.
அப்போ அடிச்சோன்னா என்ன வரும் 1/2 18. அப்போ 1/27. அப்போ T5ங்கிறது என்னவா இருக்கும் 1/27 இருக்கும். அப்போ அடுத்த உறுப்பு என்ன 1/27. ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. சிம்பிளாக தானே இருக்கு, ரொம்ப ஈஸியான கான்செப்ட். பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம், லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம், அப்படியே போட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The next term of the sequence 1/2, 1/6, 1/12, 1/20 மேலே எதுவுமே மாறல, கீழே இருக்கிறது மட்டும் தான் மாறி இருக்கு. இப்போ பாருங்களேன், இதோட ப்ளஸ் 4 பண்ணுங்க 6ஆ, இதோட ப்ளஸ் 8 பண்ணுங்க, இதோட ப்ளஸ் 6 பண்ணுங்க, இதோட ப்ளஸ் 8 பண்ணுங்க. இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க 2, இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க 2. அப்போ இதுக்கு அடுத்து என்னவா கண்டிப்பா என்ன இருக்கும், டிஃப்ரென்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 2 அதிகமாக இருக்கும். அப்போ இதோட ப்ளஸ் என்ன பண்ணணும், ப்ளஸ் 10 போகணும். இங்கே 4, 4 2 கூட்டினா 6, இங்கே 2 மறுபடியும் இது கூட்டினா 8, இது கூட்டினா 10. அப்போ இங்கே 2 6 12 இருக்கலாம். அப்போ 8ஓட 20 கூட்டணும் அப்படின்னா சாரி 20ஓட 10 கூட்டணும் அப்படின்னா என்ன இருக்கும் 30 இருக்கும். அப்போ 1/30 ஆன்சராக இருக்கா பாருங்க 1/30. இதை ஒரு டைம் வந்து நல்லா மறுபடியும் திருப்பி பாருங்க, ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் நான் வந்து ஒரே டைம்ல சொல்ல மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் இருந்துச்சுன்னா மறுபடியும் திருப்பி பார்த்துக்குங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து இந்த 25 சம்முமே வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கு மேலே ஒவ்வொரு வீடியோவும் வந்து நான் இப்படி கன்டினியூ பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து எப்படி ஷார்ட்கட்டாக சொல்லி தந்தது வந்து நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி சொல்லி தந்துடுறேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.